Morning, welcome to Vedantu. So, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படினா டக்கு ஃபாஸ்டா வந்து chapter 1 2 3 4 5 6 7 அதாவது வால்யூம் 1ல இருக்கக்கூடிய எல்லா ஷார்ட் ஆன்சர்ஸையுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகேவா? சோ எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்க அப்படினா chatல டக்குன்னு ஒரு ஃபயர் போடுங்க. Sorry for the குட்டி டிலே. ஓகே? So, yes guys, இன்னைக்கு நம்ம முடிச்சிரலாமா? வால்யூம் 1ல இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிரலாமா? அப்படி முடிச்சிட்டோம் அப்படினா ஈவினிங் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 மார்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ தட் நாளைக்கு வந்து நம்ம வால்யூம் 2 முடிச்சிடலாம், நாளான்னைக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் முடிச்சிடலாம், அதுக்கு அடுத்த நாள் வந்து எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்த நாள் வந்து நீங்கள் தனியாக செல்ஃப் ஸ்டடி பண்ண போறீங்க, விச் இஸ் ஆன் 21st அன்னைக்கு நமக்கு வந்து எக்ஸாம்ஸ், ரைட்? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ண இருக்காங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர் த லிங்க் வித் தெம் அண்ட் ஆஸ்க் தெம் டு ஜாயின். ஓகே, சூப்பர். Esther, என்னப்பா எஸ்டரிஃபிகேஷனா? ஓகே, ஸோ கைஸ் ஐ வில் கிவ் யூ த பிடிஎஃப். ஓகேவா? ஸோ வந்து நான் உங்களுக்கு இப்போ என்ன பிடிஎஃப் தரப்போறேன் அப்படின்னா, நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, 3 மெக்கானிசமையும் சேர்த்த ஒரு பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து தரேன். ஞாபகப்படுத்திட்டாரு ஜான். நேற்று லைவ் கிளாஸ் வந்தவங்கலாம் வந்து எனக்கு வந்து க்ளூ வேர்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, அது என்னது அப்படின்னா தட் இஸ் எஸ்டர். எஸ்டர்னு அனுப்பிடுறவங்கலாம் இப்போ வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க பிடிஎஃப். நான் பிடிஎஃப் வந்து பின் பண்ணியிருக்கேன், சரியா? யூ கேன் ஆல் டவுன்லோட் த பிடிஎஃப். ஓகே, சூப்பர். சரிப்பா, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் டக்குன்னு. இதுக்கப்புறம் நோ மோர் டைம் வேஸ்டிங். ஸோ எல்லாரும் வந்தாச்சு அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். டக்குன்னு ஒரு ஃபயரை மட்டும் போட்டு விடுங்க. ஓகே, டன். சரியா? சோ லெட்ஸ் பிகின் குயிக்கா. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் வித் சாப்டர் 1. ஓகே, சோ இது நான் முடிக்கிறப்போ இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வந்து நான் தரேன். ஓகேவா? சோ ஸ்டார்ட் பண்ணலாம். கன்வர்ஷனோட பிடிஎஃப் இனிமே தான் தர முடியும், அது லிங்கா மாத்தி தான் தர முடியும். சரியா? வெயிட் பண்ணுங்க. சோ எஸ் கைஸ், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல் அண்ட் தென் ஓர்? ஓருக்கும் மினரலுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போறோம். The naturally occurring substance which contain metal in free state or in forms of the compounds. Okay, so இப்போ நேச்சுரலா நம்மளுடைய மெட்டல் வந்து எர்த் கிரஸ்ட் நம்ம நோண்டி பார்த்தோம் அப்படின்னா, மைன் பண்ணி பார்த்தோமோ எப்படி இருக்குமோ அதை தான் நம்ம வந்து மினரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், மினரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எந்தெந்த மினரல் எல்லாம் எனக்கு தேவையான மெட்டலுடைய பெர்சன்டேஜ் வந்து ஹையரா இருக்கும், எனக்கு தேவையான மெட்டலுடைய பர்சன்டேஜ் வந்து ஹையரா இருக்கும், எதுலனா நான் ஈஸியாகவும் சீப்பராகவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த மினரல்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஓர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். புரிஞ்சுதா? சோ எனக்கு வந்து காப்பர் வேணும், எனக்கு வந்து அயன் வேணும், நான் என்ன பண்ணுவேன், மண்ணை தோண்டுவேன். மண்ணை தோண்டினோடனே எனக்கு அப்படியே ராவா கிடைக்கும் இல்லையா, இந்த ஓர்ல எல்லாம் காப்பர் இருக்கும், இந்த ஓர்ல எல்லாம் அயன் இருக்கும் அப்படின்னு. ஓகேவா? சாரி, இந்த மினரல்ஸ்ல எல்லாம் வந்து ஓர் இருக்கும், அதாவது இந்த மினரல்ஸ்ல எல்லாம் வந்து காப்பர் இருக்கும், அயன் இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ அதை தான் நம்ம மினரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? பட் அந்த நிறைய மினரல்ஸ் இருக்கும், ஒரே மெட்டல்ஸ்க்கே நிறைய மினரல்ஸ் இருக்கும். அந்த மினரல்ஸ்ல எதுல வந்து நமக்கு which contains high percentage of metal, மெட்டல் வந்து ஹை பர்சன்டேஜ் இருக்கும். எதுல வந்து எனக்கு தேவையான மெட்டல் வந்து ஹை பர்சன்டேஜ் இருக்கும், எதுல வந்து நான் ஈஸியாவும் எக்கனாமிக்கலினா சீப்பராகவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம வந்து ஓர் அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? அப்போ எல்லா மினரலும் ஓர் கிடையாது, ஆனா எல்லா ஓரும் மினரல் தான். எல்லா மினரலும் ஓர் கிடையாது, ஆனா எல்லா ஓரும் மினரல் தான். ஏபிசிடி பிடிஎஃப் வந்து நான் தரேன், பொறுமையா தரேன். சரியா? இப்போ இது கவனிங்க, நேத்து கொடுத்துட்டேன் ஆல்ரெடி ஏபிசிடி பிடிஎஃப். எக்ஸாம்பிள் கிளே அண்ட் தென் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாக்சைட். ஸோ கிளே வந்து பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம் உடைய மினரல், ஆனா கிளேல இருந்து நம்ம அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது, ஏன்னா அலுமினியம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்படியே நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனால அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், காஸ்ட்லியா இருக்கும். பட் when you see பாக்சைட்ல இருந்து நான் ஈஸியா சீப்பரா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. டிஃபைன் கேங் அண்ட் ஸ்லாக். கேங் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நான் ஒரு மெட்டலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன், நான் போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா மண்ணு தோண்டி பண்றேன். அதுக்கு பேர் என்னது, மைனிங், ரைட்? நான் போய் மைனிங் பண்றப்போ என் கையில வந்து ஓர் கிடைக்குது. அந்த ஓர் அப்படியே வந்து பியூரா இருக்குமா? அதுல மெட்டல் வந்து அப்படியே பியூரா, அப்படியே 100% பியூரா இருக்குமா? இருக்காது. அது கூட நிறைய மணல், கல்லு, பாறை, ஜெல்லி எல்லாம் கலந்துதான் இருக்கும் இல்லையா? அந்த இம்பியூரிட்டிஸ் பேரு தான் வந்து என்னது அப்படின்னா கேங்.
ஓகே the rocky impurities அந்த மணல் கல்லு பாறை இதெல்லாம் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் we call it as the gangue the ore are associated with non metallic impurity ஓகே சோ இப்போ மெட்டல் கூடவே இப்போ எனக்கு அலுமினியம் வேணும்னு வெச்சுக்கோ அந்த அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஓர்ல எனக்கு மேபி அயனோ காப்பரோ இருக்கலாம் அப்போ எனக்கு அலுமினியம் வேணும் அப்படினா எனக்கு தேவை அயனோ காப்பரோ எனக்கு வந்து என்னது இட் இஸ் a impurity ரைட் அயன் காப்பர் அதெல்லாம் வந்து எனக்கு impurityயா நான் கன்சிடர் பண்ணுவேன் இப்போ gang அப்படினா non metallic impurity non metallic ஓகே உங்க கேள்விக்கு ஆன்சர் பண்ணட்டுமா டீச் பண்ணட்டுமா லுக் கைஸ் PDF கிளாஸ்ல தான் ப்ரொவைட் பண்ணப்படும் ABCD PDF நான் நேத்து லைவ் கிளாஸ்ல அனுப்பிட்டேன் ABCD PDF நான் நேத்தே லைவ் கிளாஸ்ல அனுப்பிட்டேன் சரியா கன்வர்ஷன்ஸ் PDF மட்டும் தான் நான் அனுப்புவேன் சரியா இன்னைக்கு டுடே ஈவினிங் நான் உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் PDF வந்து அனுப்புவேன் சரியா சோ லைவ் கிளாஸ் கவனிக்கிறவங்களுக்கு தான் PDF லைவ் கிளாஸ் உடைய எண்ட்ல நான் சாட்ல PDF போடுவேன் அவங்க அதை எடுத்துப்பாங்க சரியா நீங்க இப்படி ஸ்பாம் பண்ண வேண்டாம் ஓகே இன்னைக்கு இத கவனிக்கலாமா ஓகே சோ வாங்க so the ores are associated with non metallic impurity அது வந்து மெட்டல்ஸா வந்து இருக்காது non metallic impurities நம்ம என்ன சொல்றோம் gang அப்படினு சொல்றோம் rocky materials ஓகே அதுதான் கல்லு இல்லையா ராக்கி மெட்டீரியல்ஸ் சிலிஷியஸ் மேட்டர் அப்படின்னா அந்த மணல் தானே நம்ம சிலிக்கா அப்படின்னு சொல்லுவோம் சிலிஷியஸ் மேட்டர் இதெல்லாம் தான் நம்ம கேங் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ கேங் இஸ் பேசிக்கலி impurity என்ன impurity நான் மெட்டாலிக் ராக்கி அண்ட் சிலிஷியஸ் மேட்டர் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் we are calling it as the gang chapter 11 உடைய நேமிங் ரியாக்ஷன் chapter 11 12 and 13 கம்பைன் பண்ணியே நான் உங்களுக்கு கொடுத்துறேன் கவலைப்படாதீங்க ஓகே சோ நெக்ஸ்ட் flux slag அப்படினா என்னன்னு வந்து கேக்குறாங்க இப்போ என்னுடைய ஓர்ல இருந்து நான் யாரை ரிமூவ் பண்ணனும் அப்படினா I have to remove the gang இல்லையா நான் போயிட்டு இந்த கேங்கை வந்து நான் என்ன பண்ணனும் அப்படினா ரிமூவ் பண்ணனும் ஓகே இந்த கேங்கை கூட்டி வரதுக்காக நான் ஒருத்தரை வந்து அனுப்புறேன் நான் என்ன பண்றேன் இந்த கேங்கை கூட்டி வரதுக்காக என்னோட ஃப்ரெண்டை நான் போய் அனுப்புறேன் அவர்தான் யாரு அப்படினா flux அவர்தான் யாரு flux சோ இந்த flux என்ன பண்ணோம் அப்படினா கேங் கூட சேர்ந்து ஸ்லாகா மாறி தனியா நம்ம பிரிச்சு எடுத்துடலாம் அதுதான் எனக்கு தேவை சரியா சோ நல்லா இங்க பாரு இந்த SiO2 இருக்கு இல்லையா இந்த SiO2 தான் இங்க எனக்கு தேவையில்லாத கேங் GANGUE கேங் சரியா ஆனா நான் கேங்கை செப்பரேட் பண்ணி கேங்கை தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு தான் நான் என்ன ஆட் பண்றேன் கால்சியம் ஆக்சைடு என்னது இதுதான் நம்மளுடைய ஃப்ளக்ஸ் ஓகே இதுதான் நம்மளுடைய ஃப்ளக்ஸ் சரியா சோ இந்த ஃப்ளக்ஸ் கேங் கூட சேர்ந்துச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் கால்சியம் சிலிகேட் ஸ்லாக் it forms slag புரிஞ்சுதா சோ கேங்க பிரிச்சு எடுக்கிறதுக்காக தான் நான் flux ஆட் பண்றேன் fluxும் கேங்கும் சேர்ந்தா slag ரைட் ஓகே அடுத்த क्वेश्चन நம்ம பார்க்கலாமா what are the limitations of Ellingham diagram முதல்ல Ellingham diagram அப்படினா என்ன ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம் what do you mean by Ellingham diagram தெரியுமா தெரியாதா நான் குயிக்கா வந்து சொல்றேன் கவனிங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு மெட்டல் ஆக்சைடை வந்து மெட்டலா ரெடியூஸ் பண்ண போறோம் ஓகே மெட்டல் ஆக்சைடை நம்ம வந்து என்ன பண்ண போறோம் மெட்டலா வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண போறோம் ஒரு மெட்டல் ஆக்சைடை மெட்டலா ரெடியூஸ் பண்றதுக்கு எனக்கு வந்து சூட்டபிளான ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டை நான் செலக்ட் பண்ணணும் ஓகே எந்த டெம்பரேச்சர்ல எந்த மெட்டல் ஆக்சைடை நான் எப்படி வந்து ஈஸியா ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் கண்டுபிடிக்கணும் ஓகே சோ அந்த சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த எல்லிங்கம் டயக்ராம் வந்து நமக்கு யூஸ் ஆகுது ஓகே சோ எல்லிங்கம் டயக்ராம்ல நீங்க எல்லாருமே ஒரு கிராஃப் வந்து பார்த்திருப்பீங்க எல்லிங்கம் வந்து ஒரு கிராஃப் வந்து கொடுத்துருப்பாரு அந்த கிராஃப்ல நீங்க நிறைய லைன்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க அந்த லைன்ஸுக்கு மேல நிறைய இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க மேங்கனீஸ் எழுதிருப்பாங்க இங்க அயன் எழுதிருப்பாங்க இங்க வந்து காப்பர் அப்படின்னு எழுதிருப்பாங்க சரியா சோ இந்த மாதிரி எல்லிங்கம் டயக்ராம்ல வந்து லைன்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த சைடு நமக்கு டெம்பரேச்சர் வந்து இருக்கும் இந்த சைடு நமக்கு டெம்பரேச்சர் வந்து இருக்கும் இப்போ கீழே இருக்கிற மெட்டல் மேல இருக்கிற மெட்டலை ரெடியூஸ் பண்ணும் அவ்வளவுதான்டா கதை இப்போ எனக்கு கீழே எக்ஸாம்பிள் வச்சுக்கோ இது கரெக்ட் கிடையாது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் கீழே காப்பர் இருக்கு மேல அயன் ஆக்சைடு இருக்கு அப்படின்னா காப்பர் வந்து அயன் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணும் இப்போ அயன் இருக்கு மேல மேங்கனீஸ் ஆக்சைடு இருக்கு அப்படின்னா அயன் வந்து மேங்கனீஸ் ஆக்சைடை வந்து ரெடியூஸ் பண்ணும் புரிஞ்சுதா சோ பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்டை வந்து ஃபைண்ட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா we are using this Ellingham diagram
ஓகே நீ கீழே இருக்கிறவன் என்ன பண்ணுவான் மேல இருக்கிறவனையும் பிடிச்சி இழுத்துருவான் ஓகே சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோ கீழே இருக்கிறவன் வந்து மேல இருக்கிறவனையும் புல் டவுன் பண்ணிடுவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா சோ கீழே இருக்கிற மெட்டல் மேல இருக்கிற மெட்டல் ஆக்சைடையும் ரெடியூஸ் பண்ணிடும் ஓகே ரைட் சோ இப்போ இந்த எல்லிங்கம் டயக்ராம்க்கு ஒரு சில லிமிடேஷன்ஸ்லாம் வந்து இருக்கு லிமிடேஷன்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு அர்த்தம் சோ வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்லிங்கம் டயக்ராம் பார்க்கலாமா it gives information about the thermodynamic feasibility அப்படின்னா என்ன thermodynamically அந்த ரியாக்ஷன் வந்து பாசிபிளா இல்லையா ஓகே feasibility அப்படின்னா பாசிபிலிட்டி நடக்குமா அப்படின்னு அர்த்தம் சரியா feasibility அப்படின்னா பாசிபிலிட்டி அப்படின்னு அர்த்தம் நடக்குமா அப்படின்னு அர்த்தம் சரியா சோ thermodynamically அந்த ரியாக்ஷன் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு தான் நமக்கு எல்லிங்கம் டயக்ராம் வந்து சொல்லுதே தவிர it does not tell anything about the rate of the reaction அந்த ரியாக்ஷனோட ரேட்டை பத்தி எல்லிங்கம் டயக்ராம் ஒண்ணுமே சொல்லவே இல்லை சரியா அந்த ரியாக்ஷனோட ரேட்டை பத்தி எல்லிங்கம் டயக்ராம் ஒண்ணுமே சொல்லல it does not give any idea about the possibility of other reaction that might be taking place okay 1 minute Yes. Okay. So it does not give any idea about the possibility of other reaction that might be taking place. Okay. இப்போ ஒரு reaction நடக்குது அப்படின்னா அது கூட வேற ஏதாவது side reactions நடக்குதா அப்படிங்கறத பத்தி எல்லிங்கம் டயக்ராம் வந்து நமக்கு சொல்லவே இல்லை. இது வந்து ரெண்டாவது ஒரு limitations, disadvantages. Third வந்து பாத்தீங்க அப்படின்னா the interpretation of delta G. Delta G அப்படிங்கிறது வந்து என்னது? Change in Gibbs free energy. இல்லையா? Change in Gibbs free energy. Is based on the assumption that reactants are in equilibrium with the product. Okay. So, லிங்கம் அந்த கிராஃபே வந்து இருக்கு இல்லையா சோ அது வந்து என்ன அசம்ஷன்ல வந்து அது எடுத்திருக்காங்க அப்படின்னா ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்ட் கூட ஈக்குலிபிரியம்ல இருக்கு அப்படின்னு தான் ஒரு அசம்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரியா ரியாக்டன்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் கூட ஈக்குலிபிரியம்ல தான் இருக்கு அப்படின்னு ஒரு அசம்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஆனா சொல்லுங்க பார்க்கலாம் எப்பயுமே ஒரு ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம்ல தான் இருக்குமா எப்பயுமே ஒரு ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம்ல தான் இருக்குமா இருக்காது அப்போ அது வந்து தேர்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அது வந்து தேர்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இப்போ குயிக்கா 3 டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தலாமா ஃபர்ஸ்ட் இஸ் எல்லிங்கம் டயக்ராம் வந்து thermodynamic feasibility பத்தி மட்டும் தான் வந்து பேசுது thermodynamic feasibility பத்தி மட்டும் தான் பேசுதே தவிர rate of the reaction பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல செகண்ட் வந்து என்னது possibility of other reactions happening okay ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணுதே தவிர அதர் ரியாக்ஷன் தட் மைட் ஹேப்பன் அப்படிங்கறத பத்தி எல்லிங்கம் டயக்ராம் வந்து ஃபோக்கஸ் பண்ணல தேர்ட் வந்து என்னது இந்த டெல்டா ஜி உடைய கால்குலேஷன் எல்லாமே பேஸ்ட் ஆன் என்ன அசம்ஷன் ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் தானே தவிர பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்காது சரியா எப்பயுமே ஒரு ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்காது கிளியரா ஓகே so what is the role of quicklime in the extraction of iron from its oxide Fe2O3 சரியா so இப்ப அயனை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அயனுடைய ஆக்சைட்ல இருந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அதுல quicklime உடைய ரோல் வந்து என்ன இந்த क्वेश्चन பப்ளிக்ல கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன்ட் கவனிங்க okay in this extraction a basic flux quicklime calcium oxide quicklime first quicklime உடைய ஃபார்முலாவை கரெக்ட்டா எழுதிருங்க என்னது அப்படினா calcium oxide okay since the silica gang present in the ore is acidic in nature the quicklime combustion with it to form calcium silicate ஒண்ணுமே இல்ல நல்லா கவனிங்க ஏன் நம்ம quicklime ஆட் பண்றோம் அதாவது calcium oxide வந்து ஆட் பண்றோம் அப்படினு வந்து கேக்குறாங்க சரியா ஏன் அப்படினா எனக்கு வந்து இங்க வந்து gang இருக்குடா சிலிக்கா gang இருக்கு ஓகே கேங்னா என்ன இம்பியூரிட்டி இருக்கு அந்த இம்பியூரிட்டி எப்படி இருக்கு அப்படினா அசிடிக்கா இருக்கு
இப்போ இந்த அசிடிக் இம்பியூரிட்டியை வந்து நான் ரிமூவ் பண்றதுக்காக ஒரு பேசிக் ஃப்ளக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பேசிக் ஃப்ளக்ஸ் தான் கால்சியம் ஆக்சைடு. ஓகே, which is quick lime நான் வந்து ஆட் பண்றேன். so that தேவையில்லாத இம்பியூரிட்டி கூட சேர்ந்து அவங்க கால்சியம் சிலிகேட் ஸ்லாகா கீழே தங்கிடுவாங்க. புரிஞ்சுதா? யாருக்கு இது எல்லாமே புரிஞ்சுது? தர்ஷி, ஐ வில் கிவ் யூ பா. நீ நம்புறியா இல்லையா? என்ன நம்புறீங்களா இல்லையா? நீங்க நான் பிடிஎஃப் தருவேன். பிடிஎஃப் தராம நான் வச்சுட்டு பிடிஎஃப் நான் வச்சுட்டு என்ன பண்ண போறேன்? எனக்கு புரியல. நான் உங்களுக்கு பிடிஎஃப் தராம எங்க போயிட போறேன்? நீ பிடிஎஃப்னு கேட்காத, நான் தரேன். சரியா? இப்போ இதை கவனி. ஓகே, சூப்பர். ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அவ்வளோதான்டா. ஸோ ஏன் வந்து நம்ம குயிக் லைம் ஆட் பண்றோம்னு சொல்றாங்க? ஏன்னா எனக்கு தேவையில்லாத சிலிக்கா இருக்கு. ஓகே, எனக்கு தேவையில்லாத கேங் வந்து இருக்கு. அந்த கேங் வந்து அசிடிக்கா இருக்கு. அந்த அசிடிக் கேங்கை ரிமூவ் பண்றதுக்காக தான் நான் வந்து பேசிக் ஃப்ளக்ஸ் வந்து ஆட் பண்றேன். ஸோ ஃப்ளக்ஸ் கூட கேங்கு சேர்ந்து ஸ்லாகா எனக்கு வந்து வெளியில போயிடுது. ஓகே, சூப்பர். ரைட் அபவுட் மான்ஸ் ப்ராசஸ். நல்ல கதை கேட்டுக்கோங்க. மான்ஸ் ப்ராசஸா இருக்கட்டும், இல்லைன்னா வேன் ஆர்கெல் மெத்தடா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி ரியாக்ஷன் மாதிரி. சரியா? மான்ஸ் ப்ராசஸ் அண்ட் வேன் ஆர்கெல் மெத்தட் ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி ரியாக்ஷன் மாதிரி. ரெண்டுத்துலையுமே வந்து என்ன தெரியுமா நடக்குது? ரெண்டுத்துலையுமே எனக்கு மெட்டல் இருக்கு, ஆனா அந்த மெட்டல் வந்து இம்பியூரா இருக்கு. அந்த இம்பியூரான மெட்டலை வந்து நான் பியோர் மெட்டலா மாத்த போறேன். அந்த இம்பியூரான மெட்டலை வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பியோரான மெட்டலா வந்து மாத்த போறேன். அதுக்கு என்ன பண்றேன்? நல்லா கவனிங்க. அந்த இம்பியூர் மெட்டலை ஒரு சூட்டபிள் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்றேன். அந்த இம்பியூர் மெட்டலை ஒரு சூட்டபிள் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்றேன். ரியாக்ட் பண்றப்போ எனக்கு ஒரு volatile compound ஃபார்ம் ஆகுது. volatile compoundனா என்ன மீனிங்? சார்ட்ல சொல்லுங்க. volatile compound அப்படின்னா ஈஸியா எவாப்ரேட் ஆகக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான் volatile compound அப்படின்னு சொல்லுவோம். ஈஸியா எவாப்ரேட் ஆகக்கூடிய ஒரு காம்பவுண்ட் தான் volatile compound அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த volatile compound வந்து டீகம்போஸ் ஆகி பியூர் மெட்டல் வந்து கிடைச்சிரும். சரியா? வெரி குட். ரிஃபைனிங் ப்ராசஸ்ல இதுவும் ஒண்ணு. ஓகே, ஸோ இந்த மான்ஸ் ப்ராசஸா இருக்கட்டும், வேன் ஆர்கெல் மெத்தடா இருக்கட்டும், ரெண்டு பேருமே என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இம்பியூர் மெட்டலை ரிஃபைன் பண்ணுது. இம்பியூர் மெட்டலை என்ன பண்ணுது? வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு பேருமே என்னது? வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங். இம்பியூர் மெட்டலை வந்து ஒரு ரியேஜென்ட் கூட, சூட்டபிள் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்ணி தே ஃபார்ம் அ volatile காம்ப்ளெக்ஸ். volatile அப்படின்னா ஈஸியா எவாப்ரேட் ஆயிடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு volatile காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிடும். அந்த volatile காம்போஸ் எனக்கு டீகம்போஸ் ஆகி பியோர் மெட்டல் வந்து கிடைக்கும். இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா நிக்கல் பியூரிஃபை பண்ண என்ன யூஸ் பண்ணுவோம்? we use Mond's process. வெரி குட். நிக்கல் பியூரிஃபை பண்ண நம்ம Mond's process யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து வேன் ஆர்கெல் மெத்தட்ல யாரை வந்து நம்ம ரிஃபைன் பண்ணுவோம்? டைட்டானியம். வெரி குட். டைட்டானியம் வந்து நம்ம வேன் ஆர்கெல்ல வந்து நம்ம ரிஃபைன் பண்ணுவோம். சரியா? ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. நிக்கல் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 4 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடு கூட ரியாக்ட் பண்ணிக்கிறேன். ரியாக்ட் பண்ணா இட் ஃபார்ம்ஸ் நிக்கல் டெட்ரா கார்போனில். சரியா? அதே மாதிரி தான் டைட்டானியம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அயோடின் கூட ரியாக்ட் பண்ணிக்கிறேன். அயோடின் கூட ரியாக்ட் பண்ணா டைட்டானியம் டெட்ரா அயோடைடு ஃபார்ம் பண்ணுது. டைட்டானியம் டெட்ரா அயோடைடு ஃபார்ம் பண்ணிருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆவாங்க? they get decomposed to give me pure nickel. they get decomposed to give me pure titanium. சரியா? இப்போ நம்ம இதை டெம்பரேச்சரோட பார்க்கலாம். ஓகே, ஸோ மான்ஸ் ப்ராசஸ் நல்லா கவனிங்க. மான்ஸ் ப்ராசஸ் நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன்? ஐம் டேக்கிங் நிக்கல். இந்த நிக்கல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இம்பியூரா இருக்கும். வந்து இருக்கும். ஸோ இந்த நிக்கலை 4 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடு கூட ரியாக்ட் பண்றேன் at 350 கெல்வின். நீங்க இங்கேயே எல்லாத்தையும் கரெக்டா எழுதிட்டீங்கன்னா நீங்க எழுத கூட வேண்டாம். அதாவது தியரி பார்ட் எழுத கூட வேண்டாம். சரியா? 350 கெல்வின்ல நான் வந்து ஹீட் பண்றப்போ they form a complex நிக்கல் டெட்ரா கார்போனில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா volatile-ஆன காம்ப்ளெக்ஸா இருக்கும். volatile அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈஸியா எவாபரேட் ஆயிடும் அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஸ்டெப் வந்து பாருங்க. இந்த volatile காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் 460 கெல்வின்ல ஹீட் பண்றேன். 460 கெல்வின்ல ஹீட் பண்றப்போ நமக்கு டீகம்போஸ் ஆகி
பியூர் நிக்கல் கிடைக்குது. பாரு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனுக்கு அப்படியே ரிவர்ஸ் பண்ணி செகண்ட் ரியாக்ஷன் எழுத போறேன். நிக்கல் பிளஸ் கார்பன் மோனாக்சைடு கிவ்ஸ் நிக்கல் டெட்ரா கார்பனைல். அடுத்ததுல நிக்கல் டெட்ரா கார்பனைல் கிவ்ஸ் நிக்கல் அண்ட் தென் கார்பன் மோனாக்சைடு. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நீங்க என்ன பண்ணிடுங்க அப்படின்னா செகண்ட் ரியாக்ஷனை எழுதிருங்க ரிவர்ஸ்ல போட்டு. சரியா? சூப்பர். அடுத்து வந்து வான் ஆர்கெல் மெத்தட். வான் ஆர்கெல் மெத்தடும் அதே வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் தான். இங்கேயும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are taking the titanium. so டைட்டானியம் எடுத்து நம்ம அயோடின் கூட ரியாக்ட் பண்றோம். என்ன பண்றோம்? ஹீட் பண்றோம். என்ன டெம்பரேச்சர்? 550 கெல்வின். சோ இப்போ எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. போன ப்ராசஸ் மான்ஸ் ப்ராசஸ்ல 2 டெம்பரேச்சர் பார்த்தோம். அந்த டெம்பரேச்சர் வந்து என்னது? டக்கு டக்குன்னு சொல்லுங்க ஃபாஸ்டா. பசங்களா, நான் வந்து நேத்திக்கு உங்ககிட்ட வந்து பப்ளிக் எக்ஸாம் உடைய ஆன்சர் கீ காட்டியிருந்தேன். ஆன்சர் கீ பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த டெம்பரேச்சரை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ½ மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. பார்த்தோமா இல்லையா? பப்ளிக் எக்ஸாம் உடைய அஃபிஷியல் ஆன்சர் கீ நான் உங்ககிட்ட காட்டினேன். டெம்பரேச்சரை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ½ மார்க் கம்மி ஆயிடும். 2 டெம்பரேச்சர். வெரி குட் வெரி குட். சோ என்னது? 350 and then 460. ஓகே, 350 460. Don't forget it. Okay. அடுத்து இங்க பாருங்க, வான் ஆர்கெல் ப்ராசஸ்ல 550 1800 கிட்டத்தட்ட அப்படியே டபுளுக்கும் மேல அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? சோ 550 and 1800. ஓகே. சோ டைட்டானியம் என்ன ஆகுது அப்படின்னா அயோடின் கூட ரியாக்ட் பண்ணி இட் இஸ் ஃபார்மிங் டைட்டானியம் டெட்ரா அயோடைட். அந்த டைட்டானியம் டெட்ரா அயோடைட் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஈஸியா டீகம்போஸ் ஆகி டைட்டானியம் பியூர் டைட்டானியம் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. சரியா? ஓகே, சூப்பர். ரெண்டுத்தையுமே முடிச்சிட்டோம் நம்ம சக்சஸ்ஃபுல்லி. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ ரிடக்ஷன். ஆட்டோ அப்படின்னாலே வந்து என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆட்டோமொபைல் சொல்றோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஸ்டார்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். ஆட்டோ டிரைவ் வந்து சொல்றோம். தானாவே செல்ஃப் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? தானாவே செல்ஃப் அப்படின்னு வந்து அர்த்தம். லைக் எக்ஸ்ட்ராவா வேற எதுவும் தேவை கிடையாது அப்படின்னு வந்து அர்த்தம். So simple roasting of some of the ores give crude metal. அதாவது நம்ம ஒண்ணுமே பண்ண வேணாம். நீங்க இதை வந்து ரிடக்ஷன் பண்ண ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ்லாம் ஆட் பண்ணவே வேண்டாம். தானாவே ரெடியூஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? So simple roasting of some of the ore give crude metal. So நார்மலா நம்ம எடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா ரோஸ்ட் பண்றோம். ரோஸ்டிங் அப்படின்னாலே வறுத்தல் அப்படின்னு வந்து தமிழ்ல வந்து சொல்றோம். ஸோ ரோஸ்டிங் அப்படின்னாலே வந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹீட் பண்றோம். இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல வந்து நம்ம ஹீட் பண்றோம். ஓகே. ஸோ இப்போ ஒரு ஓர் வந்து இருக்குடா. சரியா? நான் அந்த ஓரை வந்து என்னென்ன ஓரை நம்ம ரோஸ்டிங் பண்ணுவோம், கால்சினேஷன் பண்ணுவோம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சல்ஃபைடு ஓர்ஸை நம்ம ரோஸ்டிங் பண்ணுவோம். ஓகே. இதே கார்பனேட் ஓர் ஆர் ஹைட்ரைட் ஓர் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம கால்சினேஷன் பண்ணுவோம். சரியா? ஓகே. Simple roasting of some of the ores give the crude metal. In such cases, the use of reducing agent is not necessary. நம்ம எந்த விதமான ஒரு reducing agentமே வந்து யூஸ் பண்ண வேண்டாம். Okay. For example, mercury is obtained by roasting of its ore cinnabar. So இந்த HGS அப்படிங்கிறது தான் mercury உடைய ore cinnabar. சரியா? mercury உடைய ore cinnabar. So நான் இந்த cinnabar என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஆக்சிஜன் கூட ரோஸ்ட் பண்றேன், அதாவது ஹீட் பண்றேன். ஹீட் பண்றப்போ எனக்கு மெர்க்குரி தனியா வெளில வந்துருச்சு. தோப்பார், இந்த சல்ஃபரும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடா வெளில போயிடுச்சு. சல்ஃபைடு ஓர் இருக்கு அப்படின்னாலே நம்ம அதை வந்து ரோஸ்ட் தான் பண்ணுவோம். சல்ஃபைடு ஓரை ரோஸ்ட் பண்றோம்னாலே சல்ஃபர் டை ஆக்சைடு வெளில வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பனேட் ஓரை கால்சினேஷன் பண்ணோம்னா என்ன வெளியில வரும்? ஃபாஸ்டா ஆன்சர் கீ பிடிஎஃப் ஷேர் பண்றேன்டா. இப்போ இதை கவனிங்க. நீ எங்க போயிட போற, நான் எங்க போயிட போறேன், இங்க தானே இருக்க போறோம். நான் ஆன்சர் கீ பிடிஎஃப்லாம் ஷேர் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் பிடிஎஃப் ஷேரிங்கே நான் ஒரு லைவ் வரேன். ஒரு லைவே வந்து எல்லா பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஹாப்பியா? ஓகே. இப்போ நீ கவனி, இங்க கவனி. வெரி குட். கார்பன் டை ஆக்சைடு. ஓகே. கார்பனேட் ஓரை நான் கால்சினேஷன் பண்ணனா கார்பன் டை ஆக்சைடு. ஓகே. இப்போ ஹைட்ரைட் ஓரை சாரி அது என்னது வாட்டர் இருக்கக்கூடிய ஓகே ஹைட்ரைட் ஓரை நான் வந்து இது பண்றேன், கால்சினேஷன் பண்றப்போ எனக்கு என்ன வெளியில வரும்? வாட்டர் வந்து வெளியில வரும். சரியா? வாட்டர் வந்து எனக்கு வெளியில வரும். சூப்பர். ஸோ ஆட்டோ ரிடக்ஷன் அப்படின்னா எந்த வித ரெடியூசிங் ஏஜென்ட்ஸுமே தேவை கிடையாது. தானாவே அது வந்து ரெடியூஸ் ஆயிடும். தானாவே ரெடியூஸ் ஆகி இதோ பாருங்க HGS வந்து HGயா ரெடியூஸ் ஆயிடுச்சு. சூப்பர். அடுத்து மேக்னெட்டிக் செப்பரேஷன். முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸும் எல்லாரும் படிச்சிட்டீங்களா? எஸ் ஆர் நோ? லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன். எல்லா லீச்சிங் ப்ராசஸும் படிச்சிட்டீங்களா? கண்டிப்பா கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸ்ல இருந்து ஒரு क्वेश्चन வரும், லீச்சிங் ப்ராசஸ்ல இருந்து ஒரு क्वेश्चन வரும். ஆல்கலி லீச்சிங்,
ammonia leaching, acid leaching, and then cyanide leaching. படிச்சிட்டீங்களா படிக்கலையா? with reaction, explanation with reaction. படிக்கல அப்படின்னா இன்னைக்கு நீ படிக்கிறதுக்கான கடைசி நாள் வந்தாச்சு அப்படிங்கறத குறிச்சு வச்சுக்கோ. லீச்சிங் ப்ராசஸ் எல்லாமே ஈவினிங் 5 மார்க்ல எல்லா லீச்சிங் ப்ராசஸும் நான் உனக்கு குயிக்கா சொல்லி தர போறேன். ஓகே, அண்ட் தென் ஃப்ராத் ரொட்டேஷன் 5 மார்க்கும் நம்ம ஈவினிங் வந்து பார்ப்போம். இப்போ கான்சென்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய மற்ற 2 ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஒன்னு வரும். இட் கேன் பி ஃப்ராத் ரொட்டேஷன், ஆர் இட் கேன் பி மேக்னெட்டிக் செப்பரேஷன், ஆர் இட் கேன் பி கிராவிட்டி செப்பரேஷன். இதுக்கெல்லாம் டயக்ராம் வரையணுமா? எஸ், நான் உங்களுக்கு சிம்பிளா வரையவும் சொல்லித்தரேன். சரியா? ஓகே, ஸோ இப்போ மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்னா வந்து என்ன நல்லா புரிஞ்சுக்கோடா. இது இந்த கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸ், லீச்சிங் ப்ராசஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். அதை தாண்டி ரீசனிங் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து ஒன்று வந்து நமக்கு ட்ரிக்கியா கேட்கலாம் ஃப்ரம் சாப்டர் 1. ரீசனிங் பேஸ்னா என்னது? நம்ம இப்போ ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, ரோல் ஆஃப் குயிக் கிளைம், அந்த மாதிரி ரோல் ஆஃப் சம் ஆஃப் த எலிமெண்ட் கொடுத்து நமக்கு கேட்கலாம். நான் அதுவும் இன்னைக்கு கிளாஸ்ல கொண்டு வந்திருக்கேன், ஸோ கவனிங்க. சரியா? லீச்சிங் வந்து ஈவினிங் 5 o'clock பார்க்கலாம். இப்போ கான்சென்ட்ரேஷன் முடிச்சிடலாம். கான்சென்ட்ரேஷன்னா முதல்ல என்ன, எதுக்கு கான்சென்ட்ரேஷன் வேணும்? எனக்கு வந்து ஒரு மெட்டல் வேணும். ஓகே, நான் என்ன பண்றேன்? போய் மண்ணு தோன்றேன், அதுதான் மைனிங் பண்றேன். ஸோ மைனிங் பண்ணி நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா ஓர் எடுத்து வச்சிருக்கேன். சரியா? அந்த ஓர்ல அந்த மெட்டல் என்ன அப்படியே வந்து பியூரா இருக்குமா? இருக்காது. அப்படியே பியூரா வந்து இருக்காது. அது கூட நிறைய வந்து இம்பியூரிட்டிஸ் எல்லாமே வந்து கலந்து இருக்கும். அது கூட நிறைய இம்பியூரிட்டிஸ் வந்து கலந்து இருக்கும். ரைட்? ஸோ அந்த மணல், கல்லு, ஜல்லி, பாறை, இந்த கேங்கை ரிமூவ் பண்ற ப்ராசஸ் தான் கான்சென்ட்ரேஷன். ஓகே, ஐ எம் டாக்கிங் அபவுட் த பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ் தான். கெமிக்கல் இம்பியூரிட்டிஸ் பத்தி நான் பேசல. சரியா? கெமிக்கலி அது கூட நிறைய இம்பியூரிட்டி இருக்கும். ஆனா பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ், அந்த மணல், கல்லு, பாறை இதெல்லாம் எலிமினேட் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் கான்சென்ட்ரேஷன். கான்சென்ட்ரேஷன்ல ஃப்ராத் ரொட்டேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன், கிராவிட்டி செப்பரேஷன் அப்படின்னு 3 ப்ராசஸ் நமக்கு வந்து இருக்கு. சரியா? ஸோ அதுல இப்போ மேக்னெட்டிக் செப்பரேஷனா என்னன்னு பார்க்கலாம். மேக்னெட்டிக் பேர்லயே வந்து இருக்கு மேக்னெட் அப்படின்னு. ஓகே, ஸோ ஃபெரோமேக்னெட்டிக் ஓர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஃபெரோமேக்னெட்டிக் ஓர்ஸை வந்து நம்ம இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்றோம் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் பண்றோம், பியூரிஃபை பண்றோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமா இதுல இந்த ஃபெரோமேக்னெட்டிக் ஓர் வந்து அந்த வார்த்தை வந்து இருக்கணும். இட் இஸ் a keyword and based on the difference in magnetic property difference வந்து இருக்கணும். ஒண்ணுமே இல்லை. எத்தனை பேர் சின்ன வயசுல வந்து மணல் இருக்குல்ல, மணலை எடுத்து பேப்பர்ல தூவி கீழே மேக்னெட்டை வச்சு விளையாடி இருக்கீங்க. கீழே மேக்னெட்டை வச்சு நீங்க வந்து விளையாடுறப்போ அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அயன்லாம் தனியா பிரிஞ்சு வந்துரும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸும். நான் சொல்லித்தரேன் பாருங்க. ஸோ நமக்கு தேவையான ஓர் வந்து மேக்னெட்டிக்கா இருக்கலாம், ஓர் மேக்னெட்டிக்கா இருக்கலாம். அண்ட் தென் நமக்கு தேவையில்லாத கேங் வந்து நான் மேக்னெட்டிக்கா இருக்கலாம், ஆர் வைஸ் வெர்சா. ஓகே, யாரோ ஒருத்தர் வந்து மேக்னெட்டிக்கா இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து இம்பியூர் வந்து நான் மேக்னெட்டிக்கா இருக்காங்க அப்படின்னா ஈஸியா நம்ம மேக்னெட்டை வச்சே பிரிச்சிடலாம் இல்லையா? எத்தனை பேர் அதெல்லாம் விளையாடி இருக்கீங்க? எனக்கு அதை சொல்லுங்க பார்க்கலாம். மேக்னெட்டுன்னு சாட்ல போடுங்க பார்க்கலாம். மேம் இந்த மாதிரி ஒரு பேப்பர் மேல மண்ணு போட்டுட்டுடா, இந்த பீச் மண் இல்லைனா வாசல் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து போட்டுட்டு கீழே வந்து மேக்னெட்டால வந்து நம்ம நவுத்துறப்போ எல்லாமே அந்த மேக்னெட், அந்த இரும்பு துகள்கள் மட்டும் தனியா வந்து வரும். மேக்னெட்னு போடுங்க பார்க்கலாம். நிறைய பேர் வந்து விளையாடி இருக்கீங்க. ஓகே ஓகே, பரவாயில்ல, நம்ம கிட்ஸ் தான். இல்லைனா வந்து என்னை வந்து பூமர் அப்படி சொல்லிடுவீங்க. ஓகேடா, சூப்பர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா tin stone can be separated from wolframite impurities which is magnetic. ஓகே, ஸோ wolframite impurities வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக்காக வந்து இருக்கும். tin stone வந்து நான் மேக்னெட்டிக்காக இருக்கும். ஸோ tin stone வந்து wolframiteலேருந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு we use this process. ஓகே, இது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பாருங்க. ஸோ இதுதான்ப்பா, இந்த டயக்ராம் வரையணும். எப்படி சிம்பிளாக வரையணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு ஓர் இருக்கு. ரைட்? அந்த ஓரை வந்து அந்த ஓர் இருக்குல்ல, அந்த ஓரை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா நல்லா க்ரஷ் பண்ணிடுறேன். ஓகே, மிக்சியில போட்டு அரைக்கிற மாதிரி நான் அந்த ஓரை வந்து நல்லா வந்து க்ரஷ் பண்ணிடுறேன். சரியா? அந்த ஓரை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர்ல போடுறேன். ஜஸ்ட் ஒரு சல்லடை, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு சல்லடை வர போறோம். இந்த மாதிரி இருந்தா போறோம். சரியா? ஓகே, இப்போ 2 வீல் இருக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு 2 வீல் வந்து இருக்கணும். ஓகே, அந்த 2 வீல் வந்து என்னது அப்படின்னா ஒன்று வந்து மேக்னெட்டிக் வீல்,
ஓகே. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மேக்னெட்டிக். இதுல மேக்னெட் கிடையாது, இதுல வந்து மேக்னெட் இருக்கு. தோ பேர் இதுல வந்து நம்ம மேக்னெட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபிட் பண்ணிருக்கோம். இதுல நம்ம மேக்னெட்டை வந்து ஃபிட் பண்ணிருக்கோம். ஓகே, 2 சக்கரம் வச்சுட்டேனா, இப்போ நான் இந்த 2 சக்கரத்துக்கு மேலேயும் பெல்ட் போட்டுறேன். பெல்ட், there is a moving belt. சரியா, there is a moving belt. இந்த பெல்ட் பேர் என்னது? மூவிங் பெல்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ஓரை நான் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கேன், நல்லா அரைச்சி கிரஷ் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா. அந்த அரைச்சி கிரஷ் பண்ணி வச்சிருக்கிற ஓரை வந்து நான் இதுக்குள்ள வந்து பாஸ் பண்றேன். அந்த அரைச்சி கிரஷ் பண்ணி வச்சிருக்கிற ஓரை நான் இதுக்குள்ள வந்து பாஸ் பண்றேன். ஓகே, பாஸ் பண்ணோன்னு இந்த பெல்ட் வந்து இப்படியே வந்து மூவ் ஆகும். இந்த பெல்ட் வந்து இப்படியே மூவ் ஆகும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க 2 டப்பா வச்சிடுறேன். இங்க 2 டப்பா வச்சிடுறேன். இப்போ மேக்னெட்டிக் ஓர், எனக்கு தேவையான ஓர் வந்து மேக்னெட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மேக்னெட்டிக் ஓர் என்ன பண்ணும், இது கூட அப்படியே ஒட்டிட்டே வரும்ல, இது கூட ஒட்டிட்டே வரும், இவ்வளவு தூரம் ஒட்டிட்டே வரும் இல்லையா, இவ்வளவு தூரம் ஒட்டிட்டே வரும். இதுக்கப்புறம் தான் அதுக்கு அந்த மேக்னெட் விட்டு போயிடும். ஸோ தட் அது இங்கே கலெக்ட் ஆயிடும், இங்கே கலெக்ட் ஆயிடும். ரைட். இதே நான் மேக்னெட் அப்படின்னா, நான் மேக்னெட்னா இது கூட ஒட்டவே ஒட்டாது. ஓகே, நான் மேக்னெட்டிக்னா இது கூட ஒட்டவே ஒட்டாது. ஸோ டைரக்டா இங்கேயே கலெக்ட் ஆயிடும். ஸோ நான் மேக்னெட்டிக் வந்து நான் மேக்னெட்டிக் இங்கே கலெக்ட் ஆயிடும், மேக்னெட்டிக் வந்து எனக்கு இங்கே கலெக்ட் ஆயிடும். அதுதான் இதோடைய ப்ராசஸ். யாருக்கெல்லாம் புரிஞ்சது? கிளியர்? யாருக்கெல்லாம் இது வந்து கிளியரா புரிஞ்சது சொல்லுங்க, சாட்ல கிளியர் அப்படின்னு வந்து சொல்லுங்க. ஓகே, ஸோ த கிரஷ்டு ஓர், த கிரஷ்டு ஓர் அப்படின்னா ஓரோட கிரஷ்ல இல்லது, அந்த ஓரை வந்து நம்ம ஃபுல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறோம். சரியா, நல்லா கிரஷ்னா என்ன, பொடி பண்ணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சரியா, இஸ் poured, pouredனா கொட்டுறோம். எதுக்குள்ள? டு a electromagnetic separator, to a electromagnetic separator. Okay, consisting of a belt moving over the rollers. ஒரு பெல்ட் அந்த ரோலர்ஸ் மேல வந்து மூவ் ஆகுது. ஓகேவா? The magnetic part of the ore is attracted towards a magnet. இப்போ எது வந்து மேக்னெட்டிக்கா இருக்கோ அந்த மேக்னெட்டிக் ஓர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த இது கூட அட்ராக்ட் ஆகுது. சரியா, மேக்னெட்டிக் பெல்ட் கூட அட்ராக்ட் ஆகுது. ஸோ அது இங்கே கலெக்ட் ஆகும். நான் மேக்னெட்டிக் வந்து ரிப்பல் ஆகி இட் ஃபால்ஸ் அவே ஃப்ரம் இட். ஓகே, இட் ஃபால்ஸ் அவே ஃப்ரம் இட். ஓகே, சூப்பர். அவ்வளோதான். டிஃபரன்ஸ் பிட்வீன் ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன் குயிக்காக பார்க்கலாமா? டிஃபரன்ஸ் பிட்வீன் ரோஸ்டிங் அண்ட் தென் கால்சினேஷன். ஸோ ரோஸ்டிங் கால்சினேஷன் 2 ப்ராசஸ்மே வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரை வந்து அந்த ஓருடைய ஆக்சைடா மாத்துற ஒரு ப்ராசஸ் தான். ஓர் இருக்கு இல்லையா, ஓரை வந்து அதோடைய ஆக்சைட்ஸா மாத்திர ப்ராசஸ் தான் ரோஸ்டிங் கால்சினேஷன் ரெண்டுமே. ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னா ஃபாஸ்டா புரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் எதை கேட்டாலும் எழுதிடலாம். ஸோ ரோஸ்டிங் அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா, இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நான் ஹீட் பண்றேன். இன் பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லலாமா? In presence of heating, in presence of excess of oxygen. இதே calcination அப்படின்னா heating in limited oxygen or no oxygen. Okay, no air or limited supply of air. Okay வா? next வந்து பாத்தீங்க அப்படின்னா sulfide ores. sulfide ores வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? sulfide ores நம்ம வந்து roasting பண்ணுவோம். சல்ஃபைடு ஓர்ஸை நான் ரோஸ்டிங் பண்ணுறப்போ எனக்கு என்ன கேஸ் வெளியில் வரும்னா சல்ஃபர் டை ஆக்சைடு வெளில வரும். சல்ஃபர் டை ஆக்சைடு வெளில வரும். நெக்ஸ்ட் கால்சினேஷனை நான் என்ன பண்ணுவேன்? கால்சினேஷனில் வந்து நான் கார்போனேட் ஓரை கால்சினேஷன் பண்ணுவேன். கார்பனேட் ஓரை நான் கால்சினேஷன் பண்ணுவேன். ஹைட்ரேட் ஓரை கால்சினேஷன் பண்ணுவேன். ஸோ கார்பனேட் ஓரை நான் ஹீட் பண்ணுறப்போ கார்பன் டை ஆக்சைடு வெளில வரும். ஹைட்ரேட் ஓரை நான் ஹீட் பண்ணுறப்போ வாட்டர் வெளில வரும். இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் கிளியர்? லெட் மீ நோ இன் தி சாட். யாருக்கெல்லாம் கிளியர்? எஸ். ஸோ ரோஸ்டிங்னா எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் தென் கால்சினேஷன் அப்படின்னா லிமிடெட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் ஆர் நோ ஆக்சிஜன். சல்ஃபைடு ஓர்ஸ் நம்ம வந்து ரோஸ்டிங் பண்ணுவோம், அப்போ நமக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வெளில வரும். அடுத்து கார்பனேட் ஓரை நம்ம கால்சினேஷன் பண்ணுவோம், கார்பன் டை ஆக்சைடு வெளில போகுது. ஹைட்ரேட் ஓரை நம்ம கால்சினேஷன் பண்ணோம்னா வாட்டர் வந்து வெளில போகுது. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் எழுதணும். சரியா, கண்டிப்பா எக்ஸாம்பிள் எழுதுறோம். நம்ம எப்படி எழுதணுங்கிறத பார்த்துடலாம்.
ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ப்ராசஸுமே என்ன பண்ணுது அப்படிங்கறத எழுதிருங்க. ஓரை வந்து அதோடைய ஆக்சைடா மாத்துது. ஓரை வந்து அதோடைய ஆக்சைடா மாத்துறோம். இப்போ ஓரை அதோடைய ஆக்சைடா மாத்துறோம். திருப்பி அந்த ஆக்சைட்ல இருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி ஓரை எடுத்துக்கிறோம். சரியா? ஓகே. Roasting. Roasting is applied for the conversion of sulfide ores into oxides. So sulfide ores எல்லாத்தையுமே அதோட oxides மாத்துறதுக்கு roasting பண்றோம். In this method, the concentrated ore is oxidized by heating it with excess of oxygen. ஓகேவா? So excess of oxygenல கான்சென்ட்ரேட் பண்ணப்பட்ட ஓரை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்றோம். ஓகேவா? ஹீட் பண்றோம். சரியா? இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். கண்டிப்பா ரெண்டு எக்ஸாம்பிள் எழுதுற மாதிரி பாத்துக்கோங்க பசங்களா. நேற்றுக்கு நம்ம பப்ளிக் எக்ஸாம் உடைய ஆன்சர் கீ பார்த்தோம்ல, அதுல வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துக்குமே தயவு செய்து ரெண்டு எழுதி வச்சுட்டு வந்துரு. 2 எக்ஸாம்பிள்ஸ் இருந்தாதான் 1 மார்க்கே தராங்க. ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நீ எழுதி வச்சுட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, போறோம் இது போறோம் அப்படின்னா அவங்களும் இந்த பையனுக்கு 1/2 மார்க் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 மார்க் தான் போடுவாங்க. புரிஞ்சுதா? நேத்து நம்ம பார்த்தப்பதான் ஒரு சில சீரியஸான விஷயம் ஒரு சிலது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? நேத்து கிளாஸ்ல நான் உங்ககிட்ட ஆன்சர் கீ எல்லாத்தையுமே காட்டினேன்ல. எஸ், அது பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது வந்து என்னது? 2 எக்ஸாம்பிள் எழுதணும். எங்கெல்லாம் புக்ல 2 எக்ஸாம்பிள் இருந்துச்சோ அங்கெல்லாம் 2 எக்ஸாம்பிள் எழுதி வச்சிருங்க. இல்லனா 1/2 மார்க் தான் தருவாங்க, 1 மார்க் வராது. நேத்து பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீ பார்த்து தெரிஞ்சிடு. யாருக்கெல்லாம் ஷாக்கிங்கா இருக்கு? எஸ். சோ தயவு செய்து பி அலர்ட். போறோம் இது போறோம் அப்படின்னா அவங்களும் இது போறோம் மார்க் வராது. புரிஞ்சுக்கோ. ஓகே யா. சோ நம்ம இங்க பாருங்க எடுத்துக்கிறோம். நம்ம PbS லெட் சல்ஃபைடு எடுத்துக்கிறோம். இதுவும் பாருங்க ஜிங்க் சல்ஃபைடு. ஓகே. சோ இந்த சல்ஃபைடு ஓர்ஸ் இருக்கு இல்லையா, சல்ஃபைடு ஓர்ஸ் நம்ம என்ன பண்றோம்? இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல ஹீட் பண்றோம், ரோஸ்டிங். சோ என்ன ஆகுது? நம்மளுடைய சல்ஃபைடு ஓர் ஆக்சைடா மாறிடுச்சு. இதோ பார் PbO ஆக்சைடா மாறிடுச்சு. நம்மளுடைய சல்ஃபைடு ஓர் வந்து ஆக்சைடா மாறிடுச்சு. அப்போ with the elimination of sulfur dioxide, with the elimination of sulfur dioxide. ஓகே, எல்லாத்துலயுமே வந்து நல்லா கவனிங்க. 2PbS 3O2. ஓகே, 3O2 ஆக்சிஜன்ல மட்டும்தான் 3 வருது. மற்றவங்க எல்லார்கிட்டயுமே 2. இன்னொரு விஷயம் நம்ம நேத்து வந்து நோட்டீஸ் பண்ணோம். என்னது அப்படின்னா என்ன நேத்து இன்னொரு விஷயம் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணோம். என்னது? நீங்க வந்து ரியாக்ஷனை வந்து பேலன்ஸ் பண்ணலனா ½ மார்க் லெஸ். ஓகே, ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணலனா ½ மார்க் லெஸ். ரோஸ்டிங் ஆல்சோ ரிமூவ்ஸ் இம்பியூரிட்டிஸ் சச் as ஆர்சனிக், சல்ஃபர், பாஸ்பரஸ் இந்த மாதிரி இம்பியூரிட்டிஸையும் வந்து ரோஸ்டிங் வந்து ரிமூவ் பண்ணிடும். சரியா? ஸோ ஆர்சனிக் மாதிரி ஒரு இம்பியூரிட்டி இருக்கு அப்படின்னா அதை ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஆக்சைடா மாத்தி ரிமூவ் பண்ணிடும். சரியா? ஆக்சைட்ஸா மாத்தி ரிமூவ் பண்ணிடும். ஓகே, சூப்பர். அடுத்துப்பா நெக்ஸ்ட் பாருங்க, கால்சினேஷன். கால்சினேஷன் இந்த ப்ராசஸ் வந்து இட் இஸ் கால்சினேஷன். Okay, calcination is the process in which the concentrated ore is strongly heated in the absence of air. Okay, concentrated ore வந்து நம்ம என்ன பண்றோம்? In absence of airலயோ இல்ல limited supply of airலயோ நம்ம வந்து ஹீட் பண்றோம். Okay, during calcination of carbonate ore, carbon dioxide நமக்கு expel ஆகுது. Okay, so PbCO3, CaCO3. சரியா? சோ நம்ம இங்க எடுத்துட்டு இருக்கிறது எல்லாமே கார்பனேட் ஓர். கார்பனேட் ஓர் எல்லாமே ஆக்சைடா கன்வெர்ட் ஆயிடுச்சு. பார், PbO CaO ஆக்சைட்ஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு with the elimination of carbon dioxide, with the elimination of carbon dioxide. புரிஞ்சுதா? சூப்பர். during calcination of hydrated ore. ஓகே, நம்ம இப்போ hydrated ores எடுத்துக்கிறோம். Fe2O3.3H2, Al2O3.2H2O. தெரியலனா தயவு செய்து 2-3 வாட்டி எழுதி பாருங்க. நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்? ஹைட்ரேட்டட் ஓர் எடுத்துக்கிறேன். ஹைட்ரேட்டட் ஓர் எடுத்தா ரொம்ப ஈஸிடா. இந்த வாட்டரை மட்டும் தனியா பிரிச்சு எழுதிடு. ஓகே, வாட்டரை மட்டும் தனியா பிரிச்சு எழுதிடு. யூ கெட் த ப்ராடக்ட், ரைட்? ஆக்சைட்ஸ் அண்ட் தென் வாட்டர் வந்து நமக்கு வெளியில போயிடும். ஸோ கார்பனேட் ஓரோ ஹைட்ரேட் ஓரோ நம்ம என்ன பண்ணுவோம்? கால்சினேஷன் பண்ணுவோம். ஓகே, சல்ஃபைட் ஓரை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ரோஸ்டிங் பண்ணுவோம். சல்ஃபைட் ஓரை ரோஸ்டிங் பண்றப்போ என்ன ஆகும்? நமக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு வெளில போகும். சரியா? கார்பனேட் ஓரை கால்சினேஷன் பண்றப்போ கார்பன் டை ஆக்சைடு வெளில போகும். ஹைட்ரேட்டட் ஓரை நம்ம வந்து பண்றப்போ என்ன கிடைக்கும்? வாட்டர் வந்து வெளில போயிடும். சரியா? ஓகே, அடுத்து கிராவிட்டி செப்பரேஷன் என்றால் என்ன? கிராவிட்டினா என்ன? கிராவிட்டி அப்படின்னாலே வந்து இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் வித் வெயிட் இல்லையா? நமக்கு வெயிட் வந்து ரிலேட்டட், ரைட்? ஸோ இன் திஸ் மெத்தட்
The ore having high specific gravity is separated from the gangue that has low specific gravity. So இது கண்டிப்பா எழுதினோம். இதுல தான் உங்களுக்கு மார்க்கே இருக்கு. நம்ம ஓருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஹையா இருக்கு, கேங்குக்கு வந்து ஸ்பெசிபிக் கிராவிட்டி ரொம்ப ரொம்ப வந்து கம்மியா இருக்கு. ஸோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து நம்மளுடைய வெயிட்டுக்கு மாசுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல், மாசுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் இல்லையா? ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு படி, வீடு படிக்கட்டு மாதிரி இந்த மாதிரி ஒரு படிக்கட்டு இருக்கு சரியா? படிக்கட்டுல நான் இங்க வந்து பம்பு செட்டு போட்டிருக்கேன், தண்ணி வருது, தண்ணி ஃபால் ஆகுது சரியா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஓரை வந்து ஃபுல்லாக நல்லா க்ரஷ் பண்ணிடுறேன். ஓகே, நான் என்ன பண்ணிடுறேன், க்ரஷ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ என்னுடைய ஓர் வந்து வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஓருடைய மாஸ் வந்து அதிகமாக இருக்கும், தேவையில்லாத இம்பியூரிட்டியோட கேங்கோடது வந்து கம்மியாக இருக்கும், கேங்கோடது வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ என்ன ஆகுது அப்படின்னா கேங்கோட மாஸ் தானே கம்மியாக இருக்குது, அப்போ கேங் வந்து இந்த தண்ணியோட தண்ணியாக அடிச்சுட்டு போயிடும், கேங் வந்து தண்ணியோட தண்ணியா அடிச்சுட்டு போயிடும். ஸோ இந்த கிரீன் தான் கேங்கு, ஏன்னா கேங்கோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கம்மி, ஓர் வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும், ஓர் வந்து வெயிட்டாக இருக்கும். ஸோ ஓர் வந்து இங்கே படியில் தங்கிரும், ஓர் வந்து படியில் தங்கிரும் சரியா? இந்த அரிசிலாம் களைவோம்ல, அரிசி வந்து அதிக மாசா இருக்கும், அப்போ அரிசி கீழே பாத்திரத்தில் தங்கிரும், தேவையில்லாத அந்த பவுடரு மேலே இருக்கிற அந்த குப்பெல்லாம் வெயிட் கம்மியா இருக்கும், ஸோ அது வந்து தனியா வெளியில வந்து போயிடும் சரியா? ஓகே, அவ்வளோதான். ஸோ தட் இஸ் கிராவிட்டி செப்பரேஷன். ஸோ சிம்பிள் ரன்னிங் வாட்டர்ல நம்ம வாஷ் பண்றப்போ கேங் வந்து மேலாட்டமா வந்துடும், ஓர் வந்து நமக்கு இந்த படியில வந்து செட் ஆயிடும் சரியா? ஓகே, அடுத்து the ore is crushed. இப்போ இதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் எழுத போறோம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்க போறோம். The ore is crushed to a finely powdered form and treated with rapidly flowing current of water. இப்போ the ore is crushed to a finely powdered form. நம்ம ஓரை வந்து ஒரு ஃபைனான பவுடர்ஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சாடா? ஸ்மாஷ் பண்ணலன்னா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தண்ணி வந்து இதில் ஃப்ளோ பண்ணிக்கிறேன். டியூரிங் திஸ் ப்ராசஸ் லைட்டர் கேங் பார்ட்டிகல் வந்து வாஷ் அவே ஆகிடும். இந்த ப்ராசஸ் அப்போ ரொம்ப லைட்டராக இருக்கக்கூடிய கேங் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே எனக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து வாஷ் அவே ஆகிடும் சரியா? வாஷ் அவே ஆகிடும். ஓகே, ஹெவியராக இருக்கக்கூடிய இந்த ஓர் மட்டும் எனக்கு கீழே வந்து செட்டில் ஆகிடும் சரியா? ஹெவியாக இருக்கக்கூடிய ஓர் மட்டும் எனக்கு கீழே செட்டில் ஆகிடும். திஸ் மெத்தட் இஸ் ஜென்ரலி அப்ளைட் டு கான்சென்ட்ரேட் த நேட்டிவ் ஓர் சச் ஆஸ் கோல்ட் அண்ட் ஆக்சைடு ஓர் சச் ஆஸ் ஹெமாடைட். ஓகே, ஸோ கோல்டு, ஹெமாடைட் இவங்க எல்லாருமே நம்ம வந்து எப்படி வந்து இது பண்ணுறோம், இந்த ப்ராசஸ் மூலமாக தான் அதாவது கிராவிட்டி செப்பரேஷன் மூலமாக தான் கோல்டு, ஹெமாடைட் இவங்களெல்லாம் வந்து நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணுறோம். ஓகே, அடுத்துப்பா டிஸ்கிரைப் த மெத்தட் ஃபார் ரிஃபைனிங் நிக்கல். ஆமா, இது எங்கேயோ படிச்ச மாதிரியே இருக்கே, என்ன ப்ராசஸ் இது பார், கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க பார். நம்ம வந்து வேற ப்ராசஸ் வச்சு படித்தோம். இதுக்கு டயக்ராம் வேணுமா? வேண்டாம். இதுக்கு டயக்ராம் வேண்டாம், இதுக்கு டயக்ராம் வேணாம். ஆனால் மேக்னெட்டிக் செப்பரேஷனுக்கு வேணும், ஃப்ராத் ஃப்ளோட்டேஷனுக்கு வேணும். ஏன்னா இதுக்கு டயக்ராம் புக்லேயே கொடுக்கல, நான் உனக்கு புரியணுங்கிறதுக்காக வரைஞ்சேன். ஆனால் நீ இது வரைஞ்சி வச்சுட்டு வரலாம் சும்மா. மான்ஸ் ப்ராசஸ், ஆமாண்டா, வெரி குட், மான்ஸ் ப்ராசஸ் தான். ஸோ இது வந்து இப்படியும் கேட்குறாங்க பார். ஸோ டிஸ்கிரைப் த ரிஃபைனிங் ஆஃப் நிக்கல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மான்ஸ் ப்ராசஸை தான் எழுத போறீங்க. ஓகே, தயவு செய்து மான்ஸ் ப்ராசஸ் இந்த மாதிரிலாம் எழுதுறீங்கன்னா இங்கேயே டெம்பரேச்சர்லாம் போட்டுரு சரியா? அப்புறம் கஷ்டம் பண்ணுறவங்க மார்க் கொடுக்காம போயிட போகிறாங்க. அடுத்ததா, வாட் ஆர் த பேசிக் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங்? ஆமாம், இந்த வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங்கில் ஒரு 2 ப்ராசஸ் படித்தோமே. நெக்ஸ்ட் ஏபிசிடி கன்வர்ஷன் வந்து 20ஆம் தேதிப்பா, 20 அன்னைக்கு நமக்கு லைவ் இருக்கு. ஸோ அதில் தான் நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ் வந்து படிக்க போகிறோம். ஓகே, ஸோ என்னது பயாலஜி பசங்களும் வந்துட்டோம் சேர்ந்து சரியா? இல்லைனா வந்து மேம் எங்களை விட்டுட்டீங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுவானுங்க. ஃபாஸ்டா, வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங்ல நம்ம 2 ரியாக்ஷன் படிச்சோம். என்னது? ஒரு மான்ஸ் அண்ட் வேன் ஆர்கெல் மெத்தட். வெரி குட், மான்ஸ் அண்ட் வேன் ஆர்கெல் ப்ராசஸ். வெரி குட்ரா. இப்போ இந்த மெட்டல் ஷுட் ஃபார்ம் அ volatile compound when treated with suitable reagent. மெட்டலை வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு சூட்டபிள் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்ணி ஒரு volatile compound-ஆ மாத்திக்கிறோம். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லையா? ஸோ மெட்டல் இஸ்
reacted with a suitable reagent மெட்டலை வந்து ஒரு suitable reagent கூட react பண்ணி ஒரு volatile compound மாத்திக்கணும். volatile அப்படின்னா ஈஸியா evaporate ஆகக்கூடிய ஒரு compound தான் நம்ம volatile அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த volatile compound வந்து எனக்கு decompose ஆகி pure metal form பண்ணிடும். pure metal form பண்ணிடும். அதுதான் ரெண்டு முக்கியமான basic requirement for vapor phase refining. சரியா? ஓகே, அடுத்து. So இதுதான் நான் சொன்ன reasoning based questions. இந்த மாதிரி ஒரு क्वेश्चन வந்து நமக்கு மெட்டலர்ஜில இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ரெடியா இருக்கீங்களா? எஸ். சோ கவனிங்க. சிலிக்கா இன் தி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர். ஆன்சர் மீ. யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியும்? எனக்கு ஒன் வேர்ட் மாதிரியாவது ஆன்சர் பண்ணு. சிலிக்கா இன் தி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் நம்ம என்னவா யூஸ் பண்றோம்? இதுல எதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியும்? சாட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் நம்ம படிச்சிட்டோமே. தென்னாவெட்டா இருப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் சாப்டர்லாம் படிச்சிட்டேன் மேம். மிட் டர்முக்கு படிச்சு, குவார்ட்டர்லிக்கு படிச்சு, ஹாஃப் வேலிக்கு படிச்சு, ரிவிஷனுக்கு படிச்சு, மீண்டும் மீண்டும் எத்தனை வாட்டி? ஆனா நம்ம அதுதான். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஃப்ளக்ஸா பாத்துடலாமா? ஓகே, சோ ஒரு क्वेश्चना பாத்துடலாம். ரோல் ஆஃப் சிலிக்கா இன் தி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர். சோ சிலிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸா, அதாவது ஆசிட் ஃப்ளக்ஸா வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். எதுக்கு அப்படின்னா ஸ்லாகா ரிமூவ் பண்றதுக்காக. சோ கேங்கு கூட சேர்ந்து ஸ்லாகை ரிமூவ் பண்றதுக்காக இட் இஸ் யூஸ்ட் as the ஃப்ளக்ஸ். சரியா? ஓகே, ஸோ சிலிக்காவை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஃப்ளக்ஸா யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃப்ளக்ஸ் தான் என்ன பண்ணும்? கேங்கு கூட சேர்ந்து ஸ்லாகா டெபாசிட் ஆகிடும். அடுத்து கிரையோலைட் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம். அலுமினியமோட எக்ஸ்ட்ராக்ஷனில் கிரையோலைட்டோட வேலை வந்து என்னது? ஃபாஸ்டா lowers melting point and improves electrical conductivity. ஸோ இப்போ மெல்டிங் பாயிண்ட்டை கம்மி பண்ணிடுச்சு அப்படின்னா கம்மியான ஒரு டெம்பரேச்சர்லேயே ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்? மெல்ட் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ லோவரிங் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் இம்ப்ரூவிங் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. முக்கியமாக இதை எழுதிடலாம். லோவரிங் மெல்டிங் பாயிண்ட். ஸோ லோவரிங் மெல்டிங் பாயிண்ட் தான் கிரையோலைட் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம்ல வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராசஸ். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வாங்க. ரோல் ஆஃப் கிரையோலைட் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் பார்த்துட்டோம். அது ரோல் ஆஃப் அயோடின் இன் த ரிஃபைனிங் ஆஃப் ஜிர்கோனியம். ரோல் ஆஃப் அயோடின் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஜிர்கோனியம். இது என்ன ப்ராசஸ்? டைட்டானியம் ஜிர்கோனியம்லாம் வான் ஆர்கெல் மெத்தட் இல்லையா? வான் ஆர்கெல் ப்ராசஸ்ல படிச்சிருக்கோம் நம்ம. இது வான் ஆர்கெல் ப்ராசஸ்ல வந்து நம்ம அயோடினை ஏன் ரியாக்ட் பண்ணோம்? ஏன்னா அப்போதான் தே ஃபார்ம் அ volatile காம்பவுண்ட். அவங்க வந்து ஈஸியாக எவாபரேட் ஆகக்கூடிய ஒரு volatile காம்பவுண்டாக வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த volatile காம்பவுண்ட் வந்து நமக்கு டீகம்போஸ் ஆகி பியூர் மெட்டல் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் அயோடின்? என்ன பண்ணும்? இட் ஃபார்ம்ஸ் அ volatile காம்பவுண்ட். volatile காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு ரியேஜென்ட். அந்த volatile காம்பவுண்ட் டீகம்போஸ் ஆகி எனக்கு பியூர் மெட்டல் கிடைக்கும். பியூர் மெட்டல் கிடைக்கும். சோடியம் சயனைடு இன் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன். சோடியம் சயனைடு இன் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டக்குன்னு சொல்லுங்க. இப்போ ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் மூலமா நம்ம வந்து சல்ஃபைடு ஓர்ஸ் தான் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்றோம். ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் மூலமா சல்ஃபைடு ஓர்ஸ் தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் பண்றோம். இப்போ அந்த சல்ஃபர் இம்பியூரிட்டிஸ்ல எனக்கு சல்ஃபர் இருக்கு. அந்த இம்பியூரிட்டிஸும் எனக்கு மேலே வந்துட்டா என்ன பண்றது? நம்ம கூட சேர்ந்து ஓர் கூட சேர்ந்து வரக்கூடாது இல்லையா? ஸோ அந்த சல்ஃபர் இம்பியூரிட்டிஸை டிப்ரெஸ் பண்ண யூஸ் பண்ற டிப்ரெசிங் ஏஜென்ட் தான். டிப்ரெசிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ சல்ஃபர் இம்பியூரிட்டிஸை டிப்ரெஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட் தான் இந்த ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன். ஸோ படிச்சிட்டிங்களா? எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சதா? ஓகே, சூப்பர். அடுத்து சாப்டர் 2 போலாமா? சக்சஸ்ஃபுல்லா சாப்டர் 1ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிற எல்லா ஷார்ட் ஆன்சர்ஸும் முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ சாப்டர் 2 போலாமா? ஒரு குட்டி ஃபயர் போடுறீங்களா? ஒரு குட்டி ஃபயர். நான் போய் தண்ணி மட்டும் கொண்டு வரேன். எல்லாரும் டக்குன்னு அதுக்குள்ள ஒரு ஃபயர் போடுங்க. ஒரு சாப்டருக்கு நடுவில் ஒரு குட்டி ஒரு 10 செகண்ட் பிரேக் நம்ம எடுத்துப்போம். சரியா? டக்குன்னு வாங்க. எனர்ஜி பத்தல. இன்னைக்கு நம்ம முடிச்சிடலாம். அப்போதான் நீ ரீகால் பண்ண முடியும்.
Okay guys, so let's begin with electromet மத்த எல்லா क्वेश्चनும் ஈவினிங் படிக்க போறோம் 5 மார்க்ல. கொஞ்சம் பெருசா இருக்கிற எல்லா क्वेश्चनமே நான் ஈவினிங் வச்சிட்டேன். 5 மார்க்ல மத்த எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். Okay, so let's begin with chapter 2. So what is inert pair effect? Inert pair effect அப்படினா என்ன பார்க்கலாமா? Yes, in heavier post transition metals the outer s electrons அதாவது இந்த ns electron இருக்கு இல்லையா have a tendency to remain inert. Okay, so இந்த ns orbital இருக்கு இல்லையா ns orbital 3s orbital 4s orbital 5s orbital இந்த s orbital வந்து பாத்தீங்க அப்படினா அது வந்து bondingல take part பண்ண மாட்டேங்குதான். சரியா? it is showing reluctance. reluctance அப்படினா வந்து avoid பண்ணுது. சரியா? reluctance அப்படினா அது வந்து போக மாட்டேங்குது, பாண்டிங்ல டேக் பார்ட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். சரியா? டேக்கிங் பார்ட் இன் த பாண்டிங் which is known as the inert pair effect. என்கிட்ட 2 எலக்ட்ரான் இருக்குலே, அந்த 2 எலக்ட்ரான் நான் தான் வச்சுப்பேன், நான் தரவும் மாட்டேன், எனக்கு எலக்ட்ரானும் வேணாம் அப்படின்னு வந்து சொல்லுது. அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா inert pair effect. in heavier post transition metals இந்த outer orbital இருக்கக்கூடிய s electrons, outer orbital இருக்கக்கூடிய s electron, okay, அதுதான் என்னது அப்படினா they are the ns electrons. சரியா? இந்த ns electrons வந்து ஒரு tendency உண்டு. அது என்ன tendency அப்படினா to remain inert. inert அப்படினா do not react அப்படின்னு அர்த்தம். okay, inert அப்படினா do not react அப்படின்னு அர்த்தம். சரியா? so bondingல take part பண்றதுக்கு அது வந்து தயங்கும். சரியா? அதுக்கு பேர் தான் inert pair effect. அடுத்து இந்த क्वेश्चन வந்து கேட்கலாம், ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन. ஓகே, நல்லா லிசன் பண்ணுங்க. give one example for each of the following. give one example for each of the following. so icosahgen, tetragen, nictogen, இங்க p silent, chalcogen. so இது எல்லாமே வந்து நம்ம family of groups வந்து நம்ம ஒரு ஃபேமிலியா வந்து பிரிக்கிறோம் இல்லையா, அந்த ஃபேமிலிக்கான ஸ்பெஷல் நேம்ஸ் தான். so icosahgens அப்படிங்கிறது வந்து group 13 elements. ஓகே, icosahgens அப்படிங்கிறது வந்து group 13 element. tetragen பாத்தீங்கன்னா group 14. nictogens வந்து பாத்தீங்க அப்படின்னா group 15. chalcogens பாத்தீங்க அப்படின்னா group 16. chalcogen பாத்தீங்க அப்படின்னா group 16. சரியா? சோ இப்போ icosahgenோட first element boron, then carbon, then nitrogen, then oxygen. first element நமக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். சரியா? சோ boron, carbon, nitrogen and oxygen. சரியா? icosahgen, tetragen, nictogen and chalcogen. அடுத்து write a short note on anomalous properties of the first element of p block elements. anomalous properties of nitrogen கேட்கலாம், anomalous properties of the first element of p block நமக்கு கேட்கலாம். சரியா? சோ டக்கு டக்குன்னு பாருங்க, ஏன் அது மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணுது. சரியா? ஏன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணுது அப்படின்னு நமக்கு வந்து கேட்கலாம். ஓகே, ஸ்மால் சைஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மெம்பர். ஏன்னா நம்ம கிளாஸ்ல வந்து குட்டியா ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல ஃப்ரண்ட்ல இருக்கவங்க வந்து கொஞ்சம் துருத்துருன்னு கொஞ்சம் டிஃபரெண்டா தானே இருப்பாங்க என்டையர் கிளாஸை விட, அதே மாதிரி தான். ஓகே, ஸோ ஸ்மால் சைஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மெம்பர், இந்த ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் த எலிமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால் சைஸ்ல வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஹை அயனைசேஷன் என்தால்பி அண்ட் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஓகே, அயனைசேஷன் என்தால்பியும் ஹையா இருக்கு, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் வந்து ஹையா இருக்கு. அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னா என்னது? இப்போ ஒரு மாலிக்யூல் இருக்கு, தேர்ட் சாப்டரா இருந்துட்டு போட்டோம், படிக்கலாமா வேணாமா? படிக்கலாமா வேணாமா? ரைட், ரெண்டுமே பி பிளாக் தான், ரெண்டுத்துலயும் காமனா ஒரு சில क्वेश्चंस இருக்கு, சோ படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே, சோ அயனைசேஷன் எனர்ஜியும் ஹையா இருக்கும். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா என்னல இது ஓகே வந்து விட்டார். சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமாப்பா, அயனைசேஷன் எனர்ஜி வந்து ஹையா இருக்கும். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னா the tendency to attract the shared pair of electrons. எலக்ட்ரான்ஸை பிடிச்சி அட்ராக்ட் பண்ற தன்மை தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அதுவும் வந்து ஹையா இருக்கும். அண்ட் தென் அயனைசேஷன் என்தால்பியும் வந்து ஹையா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா absence of d orbitals in the valence shell. ஸோ வேலன்ஸ் ஷெல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா d orbitals வந்து அவைலபிளா இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் வந்து anomalous properties of
p block elements. சரியா? Okay. இப்போ uses of borax வந்து என்னென்ன? What are all the uses of borax? பார்க்கலாமா? Okay. So is the speed okay? எனக்கு அது மட்டும் எல்லாரும் chatல சொல்லுங்க. Speed ஓகேவா? or நான் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா நடத்தணுமா இல்ல ஃபாஸ்டா நடத்தணுமா? பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீடியோ போடுங்க. என்ன வீடியோ போடணும்? பயாலஜி வீடியோ வேணுமா கெமிஸ்ட்ரி வீடியோ வேணுமா? ரெண்டுமே சைமல்டேனியஸ் நடக்கும். அயனைசேஷனா இப்போ ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றேன், அதுதான் அயனைசேஷன். ஒரு எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்றேன். ஸ்பீட் ஓகேவா? ஃபாஸ்ட் பண்ணணுமா ஸ்லோ பண்ணணுமா? ஸ்லோ பண்ணணும்னா ஸ்லோன்னு போடுங்க, ஃபாஸ்ட் பண்ணணும்னா ஃபாஸ்ட் போடுங்க. என் கண்ணில் வந்து கொஞ்சம் ஓகே நிறையா பட்டுச்சு, இப்போ வந்து பார்த்தா ஸ்லோ நிறையா படுது. சரி, நான் ஒரு மிதமான ஒரு ஸ்பீட்லேயே போகிறேன். சரியா? கவனிங்க. யூசஸ் ஆஃப் போராக்ஸ். போராக்ஸ் is used for the identification of colored metal ions. Okay, so colored metal ions எல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம வந்து போராக்ஸ் வந்து யூஸ் பண்றோம். இந்த manufacture of optical and borosilicate glass enamels and glazes for pottery. பாட்ரிலாம் ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறதுக்கு இந்த கிளேசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் ஆப்டிக்கல்னா கண்ணாடி, நம்ம வந்து கண்ணாடி போடுறோம் இல்லையா, ஆப்டிக்கல் அண்ட் போரோசிலிகேட் கிளாஸஸ் தான் நீங்கள் லேப்லலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, கிளாஸ் அப்பாரட்டஸ், அந்த போரோசிலிகேட் கிளாஸ் அண்ட் எனாமல்ஸ் அண்ட் கிளேசஸ் ஃபார் பாட்ரியில் எனாமல்ஸ் கிளேசஸ் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are using the borax. Okay, next, it is also used as the flux in electrometallurgy and also act as the preservative. So preservative ஆவும் யூஸ் ஆகுது, flux ஆவும் நம்ம வந்து மெட்டலர்ஜில வந்து யூஸ் பண்றோம். புரிஞ்சுதா? So what are all the uses of borax? So borax வந்து colored ions identify பண்ண யூஸ் பண்றோம், optical and borosilicate glassesல யூஸ் பண்றோம், enamelsக்கு யூஸ் பண்றோம், glazes for potteryக்கு யூஸ் பண்றோம், flux and also preservatives யூஸ் பண்றோம். சரியா? Okay, so what is catenation? Describe briefly about the properties of carbon. முக்கியமா catenation கூட catenation உடைய conditions வந்து கேட்பாங்க. சரியா? முதல்ல catenation அப்படின்னா என்னது? Catenation is the ability of the element to form chain of atom. எல்லா எலமெண்ட்டும் அப்படியே செயின் ஃபார்ம் பண்ணாது, எல்லா எலமெண்ட்டும் செயின் ஃபார்ம் பண்ணாது. ஆனா கார்பனுக்கு பாத்தீங்க அப்படின்னா கார்பன் 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 கார்பன்னு அப்படியே ஒரு லாங் செயின் ஃபார்ம் பண்ற ஒரு திறமை வந்து இருக்கு. சரியா? ஸோ the ability of the atom or the ability of the element to form a chain of compounds, அது தன்னக்கூடிய பாண்ட் ஃபார்ம் பண்ணி chain of compounds ஃபார்ம் பண்றதுக்கு பேர் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? catenation அப்படின்னு வந்து சொல்றோம். அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்? catenation அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? ஓகே, ஸோ இப்போ இந்த catenationஸ்க்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு, அது வந்து கேட்கலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். valency of the element should be greater than or equal to 2. அந்த எலிமெண்டோடைய வேலன்சி வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 2வா இருக்கணும். கார்பனுடைய வேலன்சி என்னது? 4, ரைட்? அப்போ கார்பன் வந்து கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி ஷோ பண்ணும். அடுத்து, எலிமெண்ட் should have the ability to bond with itself. அந்த எலிமெண்ட் வந்து அது கூடிய பாண்ட் ஃபார்ம் பண்ற ஒரு எபிலிட்டி வந்து இருக்கணும். சரியா? அந்த எலிமெண்ட் வந்து அது கூடிய பாண்ட் ஃபார்ம் பண்ற ஒரு எபிலிட்டி வந்து இருக்கணும். நெக்ஸ்ட், the self bond must be as strong as the bond with the other element. செல்ஃப் லவ், நீ மற்றவங்களை எவ்வளோ அன்பு மற்றவங்க மேலே காட்டுறியோ, இல்லை உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க மேலே நீ எவ்வளோ அன்பு காட்டுறியோ, அந்த அளவுக்கு அதே அளவுக்கு ஓ மேலே அன்பு காட்டுறியா அப்படிங்கிற மாதிரி தான் இது ஒரு பாயிண்ட். என்னது? the self bond must be as strong as the bond with other element. அதர் எலிமெண்ட் கூட அது எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா பாண்ட் வச்சிருக்கோ அந்த அளவுக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா செல்ஃப் பாண்ட், கார்பன் கார்பன் பாண்டும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறாங்க. kinetic inertness of the catenated compound towards other molecules. kinetic inertness அப்படின்னா என்ன தெரியுமா? வேற ஒரு எலிமெண்ட் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணாம இருக்கிறது தான் கைனடிக் இனர்ட்னஸ் சொல்லுவோம். இனி கவனிக்கலன்னா புரியாது. கைனடிக் இனர்ட்னஸ், இனர்ட்னஸ்னா ரியாக்ட் பண்ணாம இருக்க, கைனடிக்னா நல்லா ஃபாஸ்டா சல்சல் மூவ் ஆகுறது இல்லையா, மூவ்மெண்ட், ரைட்? கைனடிக் இனர்ட்னஸ் அப்படின்னா என்னது? வேற ஒரு எலிமெண்ட் கூட அது போய் அவ்வளோ ஃபாஸ்டா பாண்ட் ஃபார்ம் பண்ணாம இருக்கிற தன்மை. சரியா? ஸோ அப்போதானே இந்த செல்ஃப் பாண்ட் வந்து இருக்கும், ரைட்? ஸோ 4 பாயிண்ட் என்னது? வேலன்சி வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு
2 வந்து இருக்கும். valency வந்து greater than or equal to 2 வந்து இருக்கும். and it will be having the ability to bond with itself. okay அது தன்னைத்தான கூடிய ஒரு bond ஃபார்ம் பண்ற ஒரு ability இருக்கும். அந்த bond வேற ஒரு எலிமெண்ட் கூட நீ bond ஃபார்ம் பண்ணா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்ப அந்த அளவுக்கு ஈக்குவலி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். and வேற ஒரு எலிமெண்ட் கூட அவ்வளவு ஈஸியா bond ஃபார்ம் பண்ணாது. அதுதான் kinetic inertness. so valency must be greater than or equal to 2, ability to bond with itself, and that bond will be as strong as the அது வேற ஒரு அதர் எலிமெண்ட் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ண எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அந்த அளவுக்கு as strong as வந்து இருக்கும். கைனடிக் இனர்ட்னஸ் டுவர்ட்ஸ் அதர் மாலிகுல் என் கூடவே சேர்ந்து அழகா கம்ப்ளீட்டும் பண்ணிடலாம். தயவு செய்து கவனிச்சுக்கோ. நெக்ஸ்ட் ரைட் நோட் ஆன் Fischer-Tropsch சிந்தசிஸ். மிக 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 இம்பார்ட்டன்ட் இஸ் த Fischer-Tropsch சிந்தசிஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த Fischer-Tropsch சிந்தசிஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம் உடைய ஆன்சர் கீழே எப்படி மார்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு. நீங்க இந்த n வேல்யூ இந்த n அதாவது இந்த வாட் இஸ் தட் பேலன்சிங் கரெக்டா பண்ணல அப்படின்னா half mark they will reduce. okay so the reaction of the carbon monoxide with hydrogen at a pressure of less than 50 atmospheric pressure using metal catalyst at 500 to 700 Kelvin yields saturated and unsaturated compounds. okay so Fischer-Tropsch synthesisல வந்து என்ன சொல்ல வராங்க, நம்ம வந்து ஹைட்ரஜனை வந்து நம்ம ரியாக்ட் பண்றோம். யாரு கூட? கார்பன் மோனாக்சைடு கூட. அதுதான் நம்ம இந்த இடத்துல வந்து இட் இஸ் ஆக்டிங் as the மெயின். ஓகே ஸோ நம்ம வந்து என்னது 50 atmospheric pressure and then 500 to 700 Kelvin. 500 to 700 Kelvin and 50 atmospheric pressure. ஓகே ஸோ என்ன ஆகுது அப்படின்னா CO ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணுது. நான் ஃபர்ஸ்ட் இந்த என்னோட கதைக்கு அப்புறமா வரும். என்னோட கதைக்கு அப்புறமா வரும். ஃபர்ஸ்ட் இங்க வா. CO CO H2 H2. ஓகே வாங்க. CH CH H2O H2. இதை ஃபர்ஸ்ட் எழுதிரு. சரியா? இதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. நான் n moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடும் 2n plus 1 moles ஆஃப் ஹைட்ரஜனும் எடுத்துக்கிட்டா எனக்கு Cn times 2n plus 2 times hydrogen கிடைக்கும். 2n plus 2 times எனக்கு வந்து கிடைக்கும். ஓகே என்னது alkanes கிடைக்கும். alkanes கிடைக்கும். அடுத்து பார், n mole of carbon monoxide வெறும் 2n times of hydrogen எடுத்துக்கிட்டா alkenes கிடைக்கும். 2n times of hydrogen வந்து கிடைக்கும். சரியா? ஈஸியா இது எப்படி எழுதுறது? ஃபாஸ்டா பார்த்தலாமா? ஸோ நல்லா கவனிங்க, எப்படி எழுதுறோம் நல்லா பாருங்க. புரிஞ்சுதா? Fischer-Tropsch synthesis எழுதலாமா? எஸ், n moles of carbon monoxide. n moles of carbon monoxide. இங்கேயும் n moles of carbon monoxide தான். இங்க 2n plus 1 mole of hydrogen. இங்க வேறுன 2n moles of hydrogen. வேறுன 2n moles of hydrogen. Cn times form ஆகுது. இங்கேயும் Cn times தான். இங்க 2n plus 1 எடுத்துட்டு இருக்கேன். அப்போ 2n plus 2. அப்போ 2n plus 2. இங்க நான் 2n மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கேன். அப்போ நமக்கு என்ன வரும்? 2n மட்டும் தான் வரும். ஓகே, so then coming to water. so water ரெண்டு இடத்துலயுமே n times of water வந்து வெளில போகும். so ஈஸியா Fischer-Tropsch synthesis ஈஸியா முடிச்சிட்டோமா? yes or no? so saturated and unsaturated hydrocarbons, alkanes and alkenes கிடைக்குதா நமக்கு? alkanes and alkenes கிடைக்குதா? yes. so Fischer-Tropsch synthesisல மறக்காம 50 atmospheric pressure இதெல்லாம் நீங்க இங்க எழுதிடுங்க. 50 atmospheric pressure and then temperature வந்து என்னது? it is 500 to 700 Kelvin. 500 ல இருந்து 700 Kelvin temperature. புரிஞ்சுதா? do you understand? okay, next போலாமா? ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. the reaction of the carbon monoxide with hydrogen at a pressure of less than 50 atmospheric pressure using metal catalyst at
500 to 700 Kelvin yields saturated and unsaturated hydrocarbons. Okay, so அடுத்து hydroboration reaction பார்க்கலாமா? So Fischer-Tropsch synthesis யாருக்கெல்லாம் clear-ஆ புரிஞ்சிருச்சு? இப்போ hydroboration வந்து அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுத்துல நம்ம ஒன்று வந்து கேட்கலாம். ஓகே, hydroboration ஆர் Fischer-Tropsch synthesis மாற்றி மாற்றி வந்து கேட்குறாங்க. மேம் ஃபுல் இயர் ஒரு நிமிஷம் ஃபுல் இயர் படித்தேன், இப்போதான் எழுத புரியுது. தேங்க்யூ, வெரி குட். ஐ லிட்ரலி வாண்ட் திஸ் மெசேஜ். புரிஞ்சுதா? நம்ம நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு சில விஷயம் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து அது நிறையா நம்ம வந்து இங்கே வந்து ஈஸியாக படிப்போம். ரெண்டாவது விஷயம், நம்ம எல்லாரும் இங்கே வந்து சேர்ந்து படிக்கிறப்போ வந்து இல்லை, நிறைய நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து நிறையா அட்வைஸ் வந்து நிறையா ட்ரிக் வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா வந்து ட்ரிக் வந்து சொல்லுவாங்க. ஸோ தட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே, ஸோ அடுத்து போகலாமா? வந்துட்டாங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஷாவணி மேம் அப்படின்னு. உண்மையாகவே வந்து அதுக்கான ஒரு 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 காரணம் வந்து வரப்போகுது. சரியா? ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ஹைட்ரோபோரேஷன். ஸோ ஹைட்ரோபோரேஷனுக்கான ஒரு ரியாக்ஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஹைட்ரோபோரேஷன், ஹைட்ரோ அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹைட்ரஜன் வந்து இருக்கு, போரோ அப்படின்னாலே வந்து போரான் வந்து இருக்கு. சரியா? ஓகே, டைபோரேன் வந்து ரியாக்ட் பண்றாரு. டைபோரேன் கொஸ்டினை நம்ம மாலை பார்ப்போம். ஓகே, டைபோரேன் கொஸ்டினை வந்து மாலை நாம் சந்திப்போம். ஸோ B2H6 தான் நம்மளுடைய டைபோரேன். B2H6 தான் டைபோரேனுடைய ஸ்ட்ரக்சர். சரியா? ஸோ டைபோரேன் ஆக்ட்ஸ் ஆன் டு ஆல்கீன்ஸ். ஓகே, டைபோரேன் வந்து எது கூட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா ஆல்கீன்ஸ் கூட ரியாக்ட் பண்ணுது. சரியா? அண்ட் ஆல்கைன்ஸ், ஆல்கீன்ஸா இருக்கலாம் ஆர் ஆல்கைன்ஸா வந்து இருக்கலாம். ஓகே, இன் ஈத்தர் சால்வெண்ட், இன் ஈத்தர் ஆஸ் அ சால்வ். ஸோ இந்த இடத்துல ஈத்தர் வந்து ரியாக்ட் பண்ணுது at room temperature. At room temperature, this reaction is called as hydroboration and is highly used in synthetic organic chemistry, especially for anti-Markovnikov's addition. Anti-Markovnikov's addition na Markovnikov's addition க்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒருத்தர் இருப்பார், அவர்தான். ஓகே, ஸோ இப்போ எப்படி இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து ஈஸியா எழுதலாம் பார்க்கலாமா? ஸோ B2H6 இருக்கு, எனக்கு இந்த போரான் அண்ட் தென் ஹைட்ரஜன் நேராக போய் இங்கிட்டு போயிட்டு எனக்கு ஆட் ஆகணும். சரியா? நேராக எனக்கு இங்கிட்டு போயிட்டு ஆட் ஆகணும். ஒன்றுமே இல்லை, நல்லா கவனிங்க. இந்த B2H6ல அந்த ஹைட்ரஜன் எனக்கு இங்கே போய் ஒரு ஹைட்ரஜன் இங்கே போயிட்டு எனக்கு ஆட் ஆயிடுது. அந்த ஹைட்ரஜன் எனக்கு என்ன ஆயிடுது? 6 ஹைட்ரஜன் இல்லையாடா? நல்லா கவனி, 6 ஹைட்ரஜன், ரைட்? அந்த 6 ஹைட்ரஜன் எனக்கு இங்கே 6 காம்பவுண்ட் இருக்குது. இது எனக்கு 6 காம்பவுண்ட், ரைட்? ஸோ எனக்கு இங்கே போயிட்டு ஒரு ஒரு காம்பவுண்ட்லேயும் ஒரு ஒரு ஹைட்ரஜன் எனக்கு இங்கே போயிட்டு ஆட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அதை எழுதுவோமா? வாங்க. RCH2CHR, RCH2CHR. ஃபர்ஸ்ட் நான் ஹைட்ரஜனை ஆட் பண்ணிட்டேன். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா போரானையும் ஆட் பண்ணிட்டு லாஸ்டா, போரானையும் ஆட் பண்ணிடுங்க லாஸ்டா. சரியா? ஓகே, இப்போ காமனா நான் 2 எடுத்து ஃப்ரண்ட்ல போட்டேன். ஸோ தட் எனக்கு போரானுக்கும் 2 வந்துடும், இவங்க எல்லாருக்கும் ஒரு 2 டைம்ஸ் வந்துருவாங்க. அண்ட் இங்கே நான் 3 போட்டுட்டேன். ஸோ தட் 3 2s are 6 டைம்ஸ். 3 2s are இந்த ஹோல் காம்பவுண்ட் எனக்கு 6 டைம்ஸ் இருக்கும், போரான் வந்து 2 டைம்ஸ் வந்து இருக்கும். சரியா? ஈஸியா புரிஞ்சுதா? எஸ், யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சது? இது ஒரு வாட்டி நம்ம ஈஸியா எழுதி பார்த்துலாமா? நல்லா கவனிங்க. ஹைட்ரோபோரேஷன் எழுத போறோம். B2H6, நல்லா கவனிங்க. B2H6 வந்து யார் கூட ரியாக்ட் பண்றாங்கன்னா ஆல்கீன்ஸ் கூட. ஆல்கீன்ஸ்னாலே ஓகே, வேற ஏதாவது ஒரு R குரூப் இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு R குரூப் இருக்கலாம். ஓகேங்க. ஸோ எனக்கு இங்கே நல்லா பாருங்க, எனக்கு இங்கே வந்து 6 ஹைட்ரஜன் இருக்கு. 6 ஹைட்ரஜன் நீ ஆட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த குரூப்பும் எனக்கு 6 வாட்டி இருக்கணும் இல்லையா? இந்த குரூப்பும் எனக்கு 6 வாட்டி வந்து இருக்கணும், ரைட்? ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட் எழுத போகிறோம். ஒன்றுமே இல்லை, நல்லா கவனி. எனக்கு தான் 6 ஹைட்ரஜன் இருக்குல்ல, அந்த 6 ஹைட்ரஜனை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடலாமா? இதோ பார், இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணிடு. இதான் 6 காம்பவுண்ட் ஆச்சே. இப்போ ஒரு ஒரு காம்பவுண்ட்லேயும் ஒரு ஒரு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ நான் இது மட்டும் ப்ராடக்டாக எழுதுறேன், கவனி. CH2 R CH2 CHR, கரெக்டா? CHR. இப்போ இவன் எத்தனை டைம்ஸ் இருப்பான்? 6 வாட்டி இருப்பான் இல்லையா? ஏன்னா 6 டைம்ஸ், ரைட்? இவரும் 6 டைம்ஸ், இவரும் 6 டைம்ஸ். ஸோ 6 வாட்டி இல்லையா? அந்த 6 தான் நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா
2 3ன்னு எழுதிக்கிறேன் 2 3ன்னு எழுதிக்கிறேன்னா 3 2s are 6 ரைட் 3 2s are 6 ஸோ 6 வந்துருச்சு ஏன் அப்படி எழுதுறீங்க அப்படின்னா அப்போதான் நான் அந்த போரானையும் இன்க்ளூட் பண்ண முடியும் போரானையும் இன்க்ளூட் பண்ணி போரான் போட்டுரு அப்போ நம்ம தான் இங்கே 2 முன்னாடி போட்டோமே ஸோ நமக்கு கரெக்டாக கிடச்சிச்சு ஹைட்ரோபோரேஷன் ஈஸி ரைட் ஸோ இதுதான் ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷன் நெக்ஸ்ட் ஹவு வில் யூ ஐடென்டிஃபை த போரேட் ரேடிக்கல் இத்தாயில் போரேட் டெஸ்ட் அப்படின்னு இது வந்து நமக்கு கேட்கலாம் சரியா ஓகே இத்தாயில் போரேட் டெஸ்ட் அப்படின்னு கேட்கலாம் when boric acid or borate salt is heated with ethyl alcohol எது கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா ethyl alcohol in presence of concentrated sulfuric acid and ester is formed நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது ஒரு எஸ்டர் ட்ரை ethyl borane எஸ்டரும் ட்ரை ethyl boraneம் நமக்கு ஃபார்ம் ஆகுது the vapor of the ester burns with green edged flame okay இந்த எஸ்டர் உடைய வேப்பர் இருக்கு இல்லையா அந்த வேப்பரை நம்ம வந்து அதுல நெருப்பு காட்டணும் அப்படின்னா இதெல்லாம் மறுபடியும் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்துவீங்களா கண்டிப்பா நடத்துவேன் சரியா கண்டிப்பா நடத்துவேன் சரியா the vapor of the ester burns with green edged flame and the reaction is used to identify the presence of borate so நான் அதை வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஹீட் பண்ணுவேன் லைட்டர் வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த எஸ்டரோட கேஸில் காட்டுறேன் எனக்கு க்ரீன் கலரில் அது வந்து எரிஞ்சது அப்படின்னா எனக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு ஓகே அதில் வந்து நமக்கு போரேட் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ நல்லா பாருங்கள் H3BO3 இது போரிக் ஆசிட் இல்லையா H3BO3 வந்து என்னது போரிக் ஆசிட் One minute. Okay, H3BO3 வந்து என்னது boric acid. It is going to react with ethanol. Okay, என்ன ஃபார்ம் ஆகுது வாட்டர் வந்து நமக்கு வெளியில போகுது இல்லையா வாட்டர் இஸ் கெட்டிங் ரிமூவ்ட் ஸோ எப்படி போரிக் ஆசிட் எத்தனால்ல இருக்கிற ஹைட்ரஜனோ இங்க இருக்கிற ஒரு ஆக்சிஜன் ஒரு ஹைட்ரஜன் இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சரியா ஸோ அப்போ எனக்கு இங்கே பாரு H2O இங்கே எனக்கு ஆல்ரெடி 3 ஹைட்ரஜன் இருக்கு அப்போ இங்கே இருக்கிற 3 ஹைட்ரஜன் இங்கே இருக்கிற 3 ஹைட்ரஜன் இங்கே இருக்கிற இந்த 3 ஆக்சிஜன் சேர்ந்து 3 வாட்டரா வெளில போயிடுவாங்க இப்போ எனக்கு மீதி யாரெல்லாம் இருக்காங்க மீதி என்ன இருக்கு நமக்கு C2H5O இருக்கு அதான் இந்த C2H5O and then here I have just boron so BC2H5O okay so நமக்கு வந்து ஒரு எஸ்டரும் and then வாட்டரும் வந்து வெளியில ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ அந்த எஸ்டரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா நெருப்புல காட்டுறப்போ கிரீன் ஃப்ளேம் வந்தா நான் வந்து இதுல போரேட் ராடிக்கல் இருக்கு அப்படின்னு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் புரிஞ்சுதா இந்த ரியாக்ஷன் கரெக்டா எழுதிடுவீங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க H3BO3 தான் என்னது போரிக் ஆசிட் எது கூட ரியாக்ட் பண்ணுது போரிக் ஆசிட் எத்தனால் கூட C2H5OH கூட C2H5OH கூட இப்போ இதுவும் 3 டைம்ஸ் இருக்கு இதுவும் 3 டைம்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் வெளியே போகுது இங்க இருக்கிற இந்த 3 ஹைட்ரஜனோ இங்க இருக்கிற இந்த 3 ஆக்சிஜனோ இங்க இருக்கிற இந்த 3 ஹைட்ரஜனும் சேர்ந்து 3 moles ஆஃப் வாட்டரா வெளில போயிடுறாங்க 3 moles ஆஃப் வாட்டரா வெளியில போயிடுறாங்க சரியா மீதி என்ன இருக்கு C2H5O 3 டைம்ஸ் and then போரான் வந்து நமக்கு இருக்கு ரைட் ஸோ போரான் கூடவே சேர்ந்து OC2H5 இந்த OC2H5 வந்து 3 டைம்ஸ் இருக்கு இல்லையா ஓகே 3 டைம்ஸ் நமக்கு வந்து இருக்கு ஸோ இப்போ இந்த எஸ்டரை தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃப்ளேம்ல பேர்ன் பண்றப்போ எனக்கு வந்து கிரீன் ஃப்ளேம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எனக்கு வந்து கிரீன் ஃப்ளேம் வந்துச்சு அப்படின்னா எஸ்டர் இருக்குலே இதுல அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஓகே how will you convert boric acid to boron nitrate boric acid வந்து boron nitrate க்கு எப்படி கன்வர்ட் பண்ணுவீங்க what is the time right now 10 எவ்வளவு சாப்டர் முடிச்சிருக்கோம்
கேட்கிறதா? Is it audible now? Yes? Okay. Okay guys, வாங்க ஃபாஸ்டா போலாம். Fusion of urea with boric acid. சரியா? So எப்படி வந்து நம்ம வந்து boric acid இருந்து boron nitrate prepare பண்றீங்க அப்படினா H3BO3 தான் நம்ம இப்படி எழுதிக்கிறோம். H3BO3 தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த மாதிரி எழுதிக்கிறோம். So this boric acid நான் என்ன பண்றேன் அப்படினா அமோனியா கூட ரியாக்ட் பண்றேன். அப்போ boric acidல இருக்கிற போரானும் அமோனியால இருக்கிற நைட்ரஜன் மட்டும் சேர்ந்து போரான் நைட்ரைடா ஃபார்ம் ஆயிடும். சரியா? மீதி என்ன இருக்கு? அமோனியால இருக்கிற 3 ஹைட்ரஜனும் போரிக் ஆசிட்ல இருக்கிற 3 ஹைட்ராக்சைடு அயானும் சேர்ந்து 3 வாட்டர் மாலிக்யூல்ஸா வெளியில போயிடுவாங்க. ஸோ இப்படிதான் நம்ம போரிக் ஆசிட்ல இருந்து போரான் நைட்ரைட் ப்ரிப்பேர் பண்றோம். What are all the difference between graphite and diamond? Graphite ரொம்ப சாஃப்டா இருக்கும், ஆனா டைமண்ட் ரொம்ப ஹார்டா இருக்கும். நம்ம பென்சில்ல இருக்குல ஹூக், அதுதான் வந்து நம்ம கிராஃபைட்னு சொல்றோம். சரியா? ரெண்டு பேருமே allotrops of carbon. Allotrops of carbon அப்படினா கார்பனுடைய மறுபிறவிகள், மறுஃபார்ம்ஸ். ஓகே, வேறு ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து கிராஃபைட் உடைய ஹைபிரிடைசேஷன் வந்து sp2. கிராஃபைட்ல இருக்கக்கூடிய கார்பனுடைய ஹைபிரிடைசேஷன் வந்து sp2. இதே டைமண்ட்ல இருக்கக்கூடிய ஹைபிரிடைசேஷன், கார்பனுடைய ஹைபிரிடைசேஷன் வந்து sp3. கிராஃபைட் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும், டைமண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. கிராஃபைட்ல வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும், டைமண்ட்ல வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது. கிராஃபைட் வந்து ஹெக்ஸகோனல் ஃப்ரீ ஷீட் ஷேப்பா தான் ஃபார்ம் ஆயிருக்கும், ஆனா டைமண்ட் வந்து டெட்ராஹீட்ரனா வந்து இருக்கும். சரியா? இப்போ கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்தா தானே எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயா இருந்தா தானே, எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆனா தானே அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இருக்காது, அதனால தான் they do not conduct electricity. ஓகே, ஸோ கிராஃபைட் எப்படி இருக்கும்? சாஃப்டா இருக்கும். டைமண்ட் எப்படி இருக்கும்? ஹார்டா இருக்கும். கிராஃபைட் உடைய ஹைபிரிடைசேஷன் இஸ் sp2, டைமண்ட் உடைய ஹைபிரிடைசேஷன் இஸ் sp3. கிராஃபைட் வந்து கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, ஏன்? ஏன்னா அதுக்கிட்ட ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். டைமண்ட் வந்து it will not conduct electricity because அதுக்கிட்ட ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது. ஹெக்ஸகோனல் ஷீட் ஷேப், டெட்ராஹீட்ரன் ஷேப். ஓகே, அடுத்து இந்த ப்ராசஸ் மெக்காஃப்ரீ ப்ராசஸ் படிச்சிட்டீங்களா? படிக்கலனா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் நம்ம இந்த ப்ராசஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா அலுமினியம் குளோரைடை ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான். நமக்கு ஏன் அலுமினியம் குளோரைட் வேணும் அப்படின்னா நிறைய ரியாக்ஷன்ஸ்ல வந்து அலுமினியம் குளோரைட் இஸ் ஆக்டிங் ஆஸ் த கேட்டலிஸ்ட். ஓகே, நிறைய ரியாக்ஷன்ஸ்ல அலுமினியம் குளோரைட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டலிஸ்டா வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ எனக்கு அந்த அலுமினியம் குளோரைடை ப்ரிப்பேர் பண்ணணும். அலுமினியம் குளோரைட் இஸ் அப்டைன்டு பை ஹீட்டிங் அ மிக்சர் ஆஃப் அலுமினா அண்ட் கோக். என்ன பண்றோம்? Al2O3 தான் அலுமினா. அலுமினாவை நான் வந்து கோக்கு கூட ரியாக்ட் பண்றேன், கார்பன் கூட ரியாக்ட் பண்றேன் இன் பிரசன்ஸ் ஆஃப் குளோரின். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த அலுமினியம் வந்து குளோரின் கூட சேர்ந்து அலுமினியம் குளோரைட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறமா இந்த கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா வெளியில போயிடுச்சு. சரியா? ஸோ அலுமினா Al2O3 தான் அலுமினா. ஸோ அலுமினால இருக்கக்கூடிய அலுமினியமும் குளோரினும் சேர்ந்து AlCl3 ஃபார்ம் ஆயிடும். அண்ட் கார்பன் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணிடும். சரியா? இதான் மெக்காஃப்ரீ ப்ராசஸ். ஆன் இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்ஸ், இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி AlCl3 ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ஒன்றுமே இல்லை, வெறும் அலுமினியம் எடுத்து குளோரின் கூட 1000 கெல்வின்ல ஹீட் பண்ணால் எனக்கு அலுமினியம் குளோரைட் கிடச்சிரும். எனக்கு கதவு திறந்தாலும் பயமா இருக்கு. சரியா? எனக்கு வந்து அலுமினியம் குளோரைட் வந்து கிடைச்சிரும். புரிஞ்சுதா? சூப்பர் கைஸ். ஸோ இப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்ஆர்கானிக் பென்சீன் அப்படின்னா என்ன? ஸோ வாட் இஸ் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்ஆர்கானிக் பென்சீன்? ஸோ டைபோரேனை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அமோனியா கூட ட்ரீட் பண்றோம். டைபோரேன் இஸ் ட்ரீட்டட் வித் எக்ஸஸ் ஆஃப் அமோனியா. முதல்ல பென்சீன்னா என்ன? இதானே பென்சீன், C6H6 தானே பென்சீன். இதுல கார்பனே இல்லை, கார்பனுக்கு பதிலாக வேற ஏதோ இருக்குன்னா அப்பதான் இன்ஆர்கானிக் பென்சீன். ஏன்னா கார்பன் இருந்தா அது ஆர்கானிக் பென்சீன், கார்பனுக்கு பதிலாக வேற ஏதோ இருந்தா அது இன்ஆர்கானிக் பென்சீன். அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? ஒன்லி ரியாக்ஷன் எழுதலாமா? யாழ்சர் கோஸ்டா? ஆமாண்டா, இன்னைக்கு வந்து யாழ்சர் கோஸ்ட். முந்தானேத்து வந்து ஆஷா மேம் கோஸ்ட். திடீர்னு வந்து ஒரு ஃப்ளோர கிளாஸ் இருக்கப்போ கதவு இருந்தாங்கன்னா பயமாயிடுது. ஓகே, ஸோ வாங்கப்பா. So diborane treated with excess of ammonia at low temperature. Diborane gives diborane diammoniate. On heating high temperature it gives borazole.
வெயிட் பண்ணுங்க இது பார்த்தா கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகே, நல்லா புரிஞ்சிரும். B2H6 டைபோரேன் இருக்கா? 3 moles of டைபோரேன் எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்றேன் அப்படின்னா 6 moles of அமோனியா எடுத்துக்கிறேன். 6 moles of அமோனியா வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அமோனியாவும் டைபோரேனும் அப்படியே ஒன்று சேர்ந்துடுறாங்க. B2H6 அமோனியா, B2H6 and then twice of அமோனியா அப்படியே வந்து என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா ஜாயின் ஆயிடுறாங்க. ஜாயின் ஆகி டைபோரேன் டைஅமோனேட் ஃபார்ம் பண்றாங்க. என்ன ஃபார்ம் பண்றாங்க? டைபோரேன் டைஅமோனேட் ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறமா அந்த டைபோரேன் டைஅமோனேட் வந்து எனக்கு எக்ஸஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ல டீகம்போஸ் ஆகி தான் B3N3H6 ஃபார்ம் ஆகும். B3N3H6 ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ நல்லா கவனிங்க ஃபர்ஸ்ட் இப்போத எப்படி இந்த ரியாக்ஷன் எழுத போறோம் அப்படின்னு. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. போராசின், போராசோல், இன்ஆர்கானிக் பென்சீன் எப்படி கேட்டாலும் இதான் ஆன்சர். போராசின், போராசோல், இன்ஆர்கானிக் பென்சீன் எப்படி கேட்டாலும் இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ 3 moles of B2H6 டைபோரேன் நான் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹீட் பண்றேன். யார் கூட? அமோனியா. அமோனியா எப்படி இருக்கு? ட்வைஸ், 2 மடங்கு இருக்கு. இப்போ இங்க பார், இது 1 ரேஷியோனா இது 2 ரேஷியோ, 1:2 ரேஷியோல இருக்குல்ல, அதே ரேஷியோ நான் எழுதிக்கிறேன். பார், B2H6 2 moles of அமோனியா, இதான் டைபோரேன் டைஅமோனேட், இதான் டைபோரேன் டைஅமோனேட். இப்போ இந்த டைபோரேன் டைஅமோனேட் தான் என்ன ஆகுது அப்படின்னா டீகம்போஸ் ஆகி நமக்கு B3N3H6 ஃபார்ம் ஆகுது. B3N3H6 எப்படி? N B ஆல்டர்னேட்டா போடுங்க. திருப்பி N, திருப்பி B. சரியா? இதான் B3N3H6. H6 அப்படின்னா ஒரு கார்னர்லயும் ஒரு ஹைட்ரஜன். ஓகே, ஓகே, இங்க நமக்கு டபுள் பாண்ட் இருக்கா? எஸ், இருக்கு. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்ல வந்து அது வந்து நமக்கு ஐசோமரைஸ் ஆகி அந்த டபுள் பாண்ட் வந்து வெளில போயிடுது. சரியா? ஸோ இதுதான் இன்ஆர்கானிக் பென்சீன். பார்க்க பென்சீன் ரிங் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இன்ஆர்கானிக் பென்சீன், போராசோன் ஆர் போராசின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட். போரிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் இன் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் பாட்டரி கிளாஸஸ். பாட்டரி கிளாஸஸ்லாம் செய்யறதுக்கு வந்து இந்த போரிக் ஆசிடை வந்து யூஸ் பண்றாங்க. எனாமல்ஸ், பிக்மெண்ட்ஸ்லாம் செய்யறதுக்கு போரிக் ஆசிடை வந்து யூஸ் பண்றாங்க. It is used as antiseptic in eye lotion. Okay, so இந்த ஐல எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுனா antiseptic lotion யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுல வந்து போரிக் ஆசிட் வந்து யூஸ் பண்றாங்க. It is also found as food preservative. So food வந்து கெட்டு போகாம இருக்க அந்த ஊறுகாலெல்லாம் இத வந்து பயன்படுத்துறாங்க. சரியா? So food preservative, pottery glass and eye lotionல வந்து பாத்தீங்க அப்படினா இருக்கக்கூடிய இந்த antiseptic solutionாவும் இருக்கு. Okay, next, describe briefly allotropism in p block elements with specific reference to carbon. So முதல்ல எனக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. allotropic அப்படினா என்னது? allotropism அப்படினா என்னது? different form அப்படினா அர்த்தம் இல்லையா? let me see if it is a 5 mark question. Okay, 5 markலாம் இல்ல, குட்டி question தான். ஓகேவா? so allotropism அப்படினாலே வந்து different form அப்படினு அர்த்தம். சரியா? இப்போ some elements exist in more than one crystalline or molecular form in the same physical state. ஒரே physical stateல வந்து ஒரு சில elements ஆல வந்து 2-3 different formsல வந்து இருக்க முடியும். இப்போ கார்பனே பாத்தீங்க அப்படினா டைமண்டாவும் இருக்கு. கார்பனே வந்து பாத்தீங்க அப்படினா கிராஃபைட்டாவும் இருக்கு. கார்பனே வந்து பாத்தீங்க அப்படினா கார்பன் நானோ டியூப்ஸா வந்து இருக்கு. சரியா? சோ இதெல்லாம் தான் allotropes of carbon அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகே, carbon exists as diamond and graphite. This phenomenon is known as allotropism. இது வந்து தான் நம்ம என்ன சொல்றோம்? allotropism அப்படின்னு சொல்றோம். Other important allotropes of carbon என்னது? graphene, fullerene, carbon nanotubes. graphene, fullerene, carbon nanotubes இவங்களும் வந்து பாத்தீங்க அப்படினா they are also the allotropes of carbon. Okay, super. அடுத்த question, what are the uses of silicones? So silicones are used for low temperature lubrication and in vacuum pumps, high temperature oil baths, etc. So silicones எதுலடா நம்ம யூஸ் பண்றோம் அப்படினா low temperature lubricationனாலே வந்து ஸ்மூதனிங் வந்து யூஸ் பண்றாங்க இல்லையா? இந்த உராய்வு வந்து இல்லாம இருக்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வண்டிலலாம் போறாங்க அப்படினா அந்த இன்ஜின்லலாம் வந்து they use oil, grease அதெல்லாம். So proper functioningகாக they use lubrication.
they are used for making waterproofing clothes. Clothes வந்து waterproof-ஆ இருக்கிறதுக்கு இந்த silicones வந்து யூஸ் பண்ணுவாங்க. They are used as insulating material in electrical motors. So electrical motor அது இதெல்லாம் ஷாக் அடிக்காம இருக்க, கரண்ட் பாஸ் ஆகாம இருக்க insulating material இது மட்டும் எழுதினா போதும். ஓகே, இன்சுலேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் இல்லையா, அப்பதானே கரண்ட் அடிக்காம ஷாக் அடிக்காம இருக்கும். ஸோ ஆட்டோமொபைல்ஸ்லயோ மோட்டார்ஸ்லயோ இந்த சிலிகான்ஸை வந்து இன்சுலேட்டர்ஸா யூஸ் பண்றாங்க. தே ஆர் மிக்ஸ்டு வித் பெயிண்ட் அண்ட் எனாமல் டு மேக் தெம் ரெசிஸ்டன்ட் டுவர்ட்ஸ் ஹை டெம்பரேச்சர், sunlight, dampness and chemicals. ஓகே, இந்த பெயிண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இப்பலாம் வந்து பெயிண்ட் ஆட்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, வாட்டர் ப்ரூஃபா இருக்குது, ரொம்ப வெயில்லாம் பட்டா அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போற மாதிரிலாம் பாத்திருப்பீங்க. ஸோ வந்து வெயில் ப்ரூஃபா வந்து இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து எதால வருது, இந்த சிலிகான்ஸ் எல்லாம். ஸோ சிலிகான்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ லோ டெம்பரேச்சர் லூப்ரிகேஷன். லோ டெம்பரேச்சர் லூப்ரிகேஷனா என்ன தெரியுமா, இப்போ வந்து ஹிமாலயாஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் வண்டிலாம் ஓட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கெல்லாம் வந்து இந்த மோட்டார்லாம் வந்து சீக்கிரமா சோக் ஆயிடும், ஃப்ரீஸ் ஆயிடும் இல்லையா. அது ஆகாம இருக்கிறதுக்கு இந்த லோ டெம்பரேச்சர்லயும் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கிரீஸ் மாதிரி இந்த சிலிகான்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா நீ அந்த லோ டெம்பரேச்சர்ல போயிட்டு நீ ஆயில் கிரீஸ் எல்லாம் ஆட் பண்ணா என்ன ஆகும், அந்த ஆயில் கிரீஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடும். அதுக்கு பதிலாக தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்றோம் சரியா. அண்ட் தென் தே ஆர் ஆல்சோ யூஸ்ட் இன் வாட்டர் ப்ரூஃபிங் கிளாத் உடைய வாட்டர் ப்ரூஃபிங்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்றோம். இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸாவும் யூஸ் பண்றாங்க, அப்புறமா பெயிண்ட்லயும் ஆட் பண்றாங்க. ஹைட்ரோபோரேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கார்பன் மோனாக்சைடு இஸ் ரெடியூசிங் ஏஜென்ட், ஜஸ்டிஃபை வித் எக்ஸாம்பிள்ஸ். என்னடா செகண்ட் சாப்டர் முடியல, அப்பாடா முடிய போகுது, செகண்ட் சாப்டர் முடிய போகுது மக்களே வாங்க. த தெர்மோடைனமிக்கலி ஏன் வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து ஒரு நல்ல ரெடியூசிங் ஏஜென்ட் when you compare with கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு வந்து கேட்குறாங்க சரியா. ஏன் அப்படின்னா தெர்மோடைனமிக்கலி நம்ம பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் கார்பன் மோனாக்சைடு. கார்பன் டை ஆக்சைடை விட கார்பன் மோனாக்சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேபிளாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கார்பன் மோனாக்சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இட் ஹாவ் ஹை டெண்டன்சி டு கெட் ஆக்சிடைஸ் அண்ட் ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு. நல்லா கவனி, யாரா இருந்தாலும் ஸ்டேபிளா இருக்கதானே நினைப்பாங்க. நீ இப்ப போயிட்டு வந்து ஸ்டேபிளா உன் லைஃப்ல நீ ஸ்டேபிளா செட்டில் ஆகணும், நல்ல காலேஜ் சேரணும்னு நினைப்பியா, இல்லைனா வந்து ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்களா? எஸ் மேம், ராஜாவை பிளாக் பண்ணுங்க. எங்கடா ராஜாவை காணோம்? கவனிங்க சரியா. ஸோ நமக்கு வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து அவ்வளோ ஸ்டேபிள் கிடையாது, கார்பன் டை ஆக்சைடு தான் ரொம்ப ஸ்டேபிள். அப்போ இந்த கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணும், ஒரு ஆக்சிஜனை கெயின் பண்ணி எப்படியாவது கார்பன் டை ஆக்சைடாக தான் மாற பார்க்கும் இல்லையா. எப்படியாச்சும் கார்பன் டை ஆக்சைடாக தான் மாற பார்க்கும் இல்லையா. ஸோ இந்த கார்பன் மோனாக்சைடு என்ன ஆகுது, இட் இஸ் அண்டர்கோயிங் ஆக்சிடேஷன். அது ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ணுது அப்படின்னா தென் இட் இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட் இல்லையா. அப்ப அது வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட், அவ்வளோதான்டா. ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்கும், மற்றவங்களை ஆக்சிடைஸ் பண்ணி கொடுக்கும் இல்லையா. ரெடியூசிங் ஏஜென்ட் தன்னைத்தானே ஆக்சிடைஸ் ஆகும், இட் கெட்ஸ் ஆக்சிடைஸ்ட் பட் இட் ரெடியூசஸ் அதர். அதுதான் ரெடியூசிங் ஏஜென்ட் இல்லையா. ஒரு ஏஜென்ட் வந்து அவங்க போய் அந்த பிசினஸ் வந்து காசு கட்ட மாட்டாங்க, they will make others right இல்லையா, they will make others right. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் ஏன் வந்து கார்பன் மோனாக்சைடு ஒரு சூட்டபிளான ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஏன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் ரொம்ப ஸ்டேபிளுங்க. இந்த கார்பன் மோனாக்சைடு எப்படியாச்சும் ஒரு ஆக்சிஜனுக்கு வாங்கி கார்பன் டை ஆக்சைடை தான் மாற பார்க்கும். அது ஆக்சிடைஸ் ஆவறதுனால அது வந்து ஒரு நல்ல ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே சூப்பர். அடுத்து சாப்டர் 3 ஒரு குட்டி ஃபயரை போடலாமா, ஒரு குட்டி ஃபயர். எஸ், சாப்டர் 3 ஸ்டார்ட் பண்ணிடலாமா. 10:47 3 4 5 6 7 இன்னும் 5 சாப்டர் இருக்கு. 12:30 மணி வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கு. 11:30 12:30 அப்போ 2 மணி நேரத்தில் முடிக்கணும்னா அரை மணி நேரத்தில் ஒரு சாப்டர் நம்ம முடிச்சிடலாமா. ஓகே சூப்பர். பொட்டாஷாலம் நம்ம ஈவினிங் படிப்போம்டா. பொட்டாஷாலம் உடைய ப்ரிப்பரேஷன் அண்ட் யூசஸ் கொஞ்சம் லாங்காக இருக்கு இல்லையா, 5 மார்க்கில் போட்டுட்டேனா. ஓகே சூப்பர். ஸோ இப்போ நம்ம அடுத்து போகலாமா. சாப்டர் 3 இன்டர்ஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ் என்றால் என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் தருங்க.
Each halogen combines with other halogen to form a series of compounds called as interhalogen compounds. இப்போ ஒரு ஹாலோஜனுமே it is going to combine with other halogens. ஒரு ஹாலோஜனுமே மற்ற ஹாலோஜன்ஸ் கூட சேர்ந்து கம்பைன் ஆகி they are forming interhalogen compound. ஓகே, அது வந்து நமக்கு interhalogen compound ஃபார்ம் ஆகுது. இப்போ குளோரின், ஃப்ளூரின், புரோமின், அயோடின் இவங்களாம் தான் ஹாலோஜன்ஸ். இப்போ அவங்களாம் தான் சேர்ந்து தான் CLF, BRF, IF இந்த மாதிரி ஃபார்ம் பண்றாங்க. ஸோ more than one halogens combine ஆகி நமக்கு ஃபார்ம் ஆகிறது தான் interhalogen compounds. Why fluorine is more reactive with other halogens than other halogens? Chlorine, fluorine, bromine, iodine இந்த ஹாலோஜன்ஸ்ல வந்து ஏன் வந்து fluorine வந்து ரொம்ப ரியாக்டிவா இருக்கு அப்படின்னா because fluorine தான் most electronegative element. fluorine உடைய electronegativity தான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகம். electronegativity என்னது? tendency to attract the shared pair of electrons தான் electronegativity இல்லையா? அது பயங்கரமா electrons பிடிச்சு என்ன பண்ணும் அப்படின்னா attract பண்ணும். the strongest oxidizing agent, okay, fluorine தான் இருக்கிறதுலே the strongest oxidizing agent. எப்படி மேம் சொல்றீங்க? அது எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்குதுடா. it is accepting electrons, right? it is accepting electrons அப்படின்னா என்ன அர்த்தம்? gain of electron நடந்தா என்ன அர்த்தம்? GER, gain of electron நடந்தா reduction அப்படின்னு அர்த்தம் இல்லையா? gain of electrons நடந்தா reduction அப்படின்னு அர்த்தம். அது reduction undergo பண்ணுதுன்னா அப்ப அது வந்து oxidizing agent இல்லையா? ஸோ அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு oxidizing agent. இந்த fluorine bond dissociation எனர்ஜியும் ரொம்ப less. ஓகே, இந்த fluorine bond வந்து ஈஸியா நமக்கு வந்து பிரேக் ஆயிடும். அதனால தான் பாண்ட் டிசோசியேட் ஆக தேவைப்படுற எனர்ஜி வந்து ரொம்ப லெஸ். நான் யாரையும் பிளாக் பண்ண போறது இல்லை. எனக்கு பிளாக் பண்ணலாம் சத்தியமா டைமே கிடையாது. நான் அவ்வளோ ஃபாஸ்டா கிளாஸ் டீச் பண்ணிருக்கேன். புரிஞ்சுதா? அவன் பேசுறவன் பேசினே இருக்கட்டும். நான் என்ன சொன்னேன்? சாட்ல ஸ்பாம் பண்றதுக்கு 4 பேர் இருக்கானா? அவன் இருக்கட்டும். அவனால நமக்கு நல்லதுதான். என்ன நல்லது? நாளைக்கு நீங்க போயிட்டு கவுன்சிலிங்ல நிக்கிறேன்னு வச்சுக்கோ. அந்த இப்ப சாட்ல சும்மா ஸ்பாம் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்கிறவங்க இப்ப தோ மிஸ்ஸியோமோ ஸ்பாம் சாம் அந்தோனி, அப்புறம் யாருப்பா வேற யாரு அதான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறவங்கலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டா பாரு சுஜி, அதோ பாரு மிஸ்யூ செல்லும், இதுங்கெல்லாம் வந்து என்ன தெரியுமா பண்ணிருக்கோம்? அவங்க பேரை கூப்பிட மாட்டாங்க கவுன்சிலிங்ல. நீங்க போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வழி விட்டுருவாங்க. சரியா? ஸோ வந்து இந்த மாதிரி 4 பேர் வந்து இந்த மாதிரி வந்து கதை பேசிட்டு இருக்கிறது வந்து நல்லதுதான். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து புரியாது. நமக்கு வந்து இப்போ சீரியஸ்னஸ் வந்து புரியாது. ஆனா நீங்க அது புரியறப்போ இட் வில் பி டூ லேட். ஓகே, ஐ வாண்ட் டு கன்ஃபஸ் ஒன் திங் வித் யூ ஆல். என்னது? நான் வந்து கவுன்சிலிங் போயிருக்கேன். சரியா? கவுன்சிலிங் போயிட்டு நான் ஆசைப்பட்ட சீட்டு அந்த டே ஃபுல்லா எனக்கு கிடைக்காம போய் சாயந்தரம் வரைக்கும், காலையில கவுன்சிலிங் ஆரம்பிக்கும், நைட் 8 மணிக்கு முடியும். 8 மணி வரைக்கும் நான் வந்து அந்த கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணி கடைசி அந்த 1 மார்க்ல, இட்ஸ் நாட் ஈவன் லைக் ஒரு ரேங்க், ஒரே 1 மார்க்ல நான் ஆசைப்பட்ட காலேஜ் என் கையை விட்டு போயிருக்கு. புரிஞ்சுதா? நான் ஆசைப்பட்ட காலேஜும் நான் ஆசைப்பட்ட சீட்டும் என் கையை விட்டு போயிருக்கு. இப்போ நான் நினைச்சாலும் திருப்பி ஐ கான்ட் கோ பேக் அண்ட் சேஞ்ச் மை 12th மார்க். நான் இப்போ போய் என் 12th மார்க்ல போயிட்டு ஒரு மார்க் நான் எக்ஸ்ட்ரா வாங்கணும்னு நினைச்சா என்னால வாங்க முடியுமா? எஸ் ஆர் நோ? நீ மேக்ஸ்ல மார்க் லூஸ் பண்ணிட்ட. இப்போ நீ நினைச்சா அந்த 1 மார்க் உன்னால வாங்க முடியுமா? ஆனா உனக்கு தெரியும் இந்த லீவ்ல ஹாலிடேஸ்ல கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருந்தா கூட அந்த மேக்ஸ்ல நீ அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 4 மார்க் 5 மார்க் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு. புரியுதா? எஸ். ஆனா இப்போ உன் கையில என்ன மார்க் இருக்கு? பிசிக்ஸ் மார்க் இருக்கு, கெமிஸ்ட்ரி மார்க் இருக்கு, பயாலஜி மார்க் இருக்கு. நீ வாங்க போறியா லூஸ் பண்ண போறியா? டிசைட் பண்ணிக்கோ. Are you going to lose or gain the mark? முடிவு பண்ணிக்கோ. நீ லூஸ் பண்ணது ஆல்ரெடி பண்ணிட்ட, பட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போற? புரிஞ்சுதா? ஓகேவா? எஸ். ஸோ ஃப்ளூரின் வந்து ஏன் மோர் ரியாக்டிவா இருக்கு? பிகாஸ் ஃப்ளூரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதிகம். ஃப்ளூரின் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் ஃப்ளூரின் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜியும் ரொம்ப லெஸ். ஓகே, அடுத்து give the uses of helium. பசங்களா நான் அந்த யூசஸ்லாம் சொல்லி தரலடா, நான் பிடிஎஃப்ல கொடுத்துறேன்டா, படிச்சுக்கோ. ஏன்னா யூசஸ்லாம் நீ படிச்சுப்ப ஈஸி. யூசஸ் ஆஃப் ஹீலியம் படிச்சுக்கோங்க. அப்புறமா give the reason to suppose sulfuric acid as dehydrating agent. sulfuric acid வந்து ஏன் வந்து அது வந்து ஒரு dehydrating agent அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க. sulfuric acid என்ன பண்ணும்? வாட்டரை பிரிச்சு எடுத்துரும். which means sulfuric acidக்கு வாட்டரை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அந்த வாட்டர் அது என்ன பண்ணிடுது? பிடிச்சிட்டு போயிடுது. அதனால தான் அது வந்து என்ன பண்ணிடுது? வாட்டரை வந்து பிடிச்சிட்டு போயிடுது. ஓகே, ஸோ
நல்லா கவனிங்க. இந்த சல்ஃபூரிக் ஆசிட் நான் சுக்ரோஸ் கூட ரியாக்ட் பண்றேன். என்ன பண்ணுது? இதோ பார், இங்க இருக்கிற வாட்டர் அப்படியே பிடிச்சி எழுதிட்டு போயிடுது. H22O11 என்னது? 22 டைம்ஸ் ஆஃப் 11 டைம்ஸ் ஆஃப் வாட்டர் இது இல்லையா? இது என்னது? 11 டைம்ஸ் ஆஃப் வாட்டர் இது இல்லையா? ஸோ இந்த சல்ஃபூரிக் ஆசிட் வந்து இந்த 11 டைம்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு போயிடுது, கார்பனை தனியாக விட்டுருது. ஸோ சல்ஃபூரிக் ஆசிட் வாட்டர் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அது வாட்டரை டீஹைட்ரேட் பண்ணுது. கிவ் த ரீசன் ஃபார் த அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் நைட்ரஜன். ஏன் நைட்ரஜன் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஏன்னா நைட்ரஜனோட ஸ்மால் சைஸ், ஸ்ட்ராங் எலக்ட்ரோநெகட்டிவ் நேச்சர், ஹை அயனைசேஷன் எனர்ஜி, நான் அவைலபிலிட்டி ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். அதே ரீசன் தான் போன சாப்டர்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन why p block elements are wait ஒன்றும் ஒட்டையில, கிளாஸ் தான் ஒட்டிஞ்சது. சரியா? கவனிக்கலாமா? கண்டினியூ பண்ணலாமா? வாங்க. ஸோ மாய்ஸ்ட் ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் rapidly react with silica glass. எங்கடா பார்த்துட்டு இருந்தோம்? ஏன் இதெல்லாம் தாண்டி வந்துருச்சு? வாங்க, அதே தான் அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் ஏன் வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து அனாமலஸா பிஹேவ் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே ஆன்சர் தான் இதுக்கும் நீங்க எழுத போறீங்க, நைட்ரஜனுக்கும். சரியா? ஸோ ஸ்மால் சைஸ் ஸ்ட்ராங் எலக்ட்ரோநெகட்டிவ் நேச்சர். சரியா? ஸ்ட்ராங் எலக்ட்ரோநெகட்டிவ் நேச்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் நான் அவைலபிலிட்டி ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். இதனால தான் வந்து நமக்கு நைட்ரஜன் வந்து அனாமலஸா பிஹேவ் பண்ணுது. கிவ் த யூசஸ் ஆஃப் ஆர்கான். ஆர்கானுடைய யூசஸ் வந்து கேட்குறாங்க, இதை நீங்க படிச்சுப்பீங்களா? யூசஸ்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு கேட்குறாங்க. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடோட ஸ்ட்ரக்சர்ல சல்ஃபர் ஆட்டம் அண்டர்கோஸ் sp2 ஹைபிரிடைசேஷன். அப்புறமா நமக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது சல்ஃபருக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவுல p/d இன்டராக்ஷனால. ஸோ p/d இன்டராக்ஷனால சல்ஃபருக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவுல டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அண்ட் நீங்க சல்ஃபர்ல இருக்கக்கூடிய ஹைபிரிடைசேஷன் வந்து என்னது? இட் இஸ் sp2 ஹைபிரிடைசேஷன். sp2 ஹைபிரிடைசேஷன். ரைட் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பாஸ்பன். நம்ம பாஸ்பன் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு கேக்குறாங்க. yellow phosphorus reacts with alkali on boiling in an inert atmosphere liberating phosphine. நம்ம இங்க என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா yellow phosphorus எடுத்துக்கிறோம். yellow phosphorusல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெட் பாஸ்பரஸ், yellow phosphorus, black phosphorusலாம் வந்து இருக்கு. சரியா? ஓகே, ஸோ நல்லா கவனிங்கப்பா. yellow phosphorus is reacting with sodium hydroxide and water. அப்பதான் நமக்கு இந்த பாஸ்பன் ஃபார்ம் ஆகுது. எப்படி? இந்த பாஸ்பரஸ் P4 இருக்குல்ல, அதுல P3 எடுத்துக்கும், அதுல இருந்து P3 எடுத்துக்கும். சரியா? அண்ட் தென் இங்க இருந்து நீ என்ன பண்ணிக்க போற? ஹைட்ரஜன்ல இருந்து நீ என்ன பண்ணிக்க போற அப்படின்னா 3 ஹைட்ரஜன் எடுத்துக்க போற. ஸோ PH3 இல்லையா? ஒரு பாஸ்பரஸ் எடுத்துக்கோ, ஒன்னே ஒண்ணுதான். ஓகே, ஒரே ஒரு பாஸ்பரஸ் தான், சாரி 3 பாஸ்பரஸ்ல ஒரே ஒரு பாஸ்பரஸ் எடுத்துக்கோ இதுல இருந்து நீனு. ஸோ ஒரு பாஸ்பரஸும் இங்கேருந்தே 3 ஹைட்ரஜனும் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போது PH3, இந்த PH3 தான் நம்மளுடைய பாஸ்பின். ஓகே, மீதி என்னெல்லாம் இருக்கும்? NaOH, இந்த ஆக்சிஜன், அண்ட் தென் ஒரு P3 இருக்கும், அதுதான் சோடியம் ஹைப்போபாஸ்பேட்டா நமக்கு இங்க மீதி கிடைக்குது. சரியா? ஸோ yellow phosphorus வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்கலி, அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணி in presence of water it is getting us this. okay, super. அடுத்து HF is not stored in glass. why? ஏன் வந்து HF வந்து நம்ம கிளாஸ்ல வந்து ஸ்டோர் பண்றது இல்ல? okay, moist hydrofluoric acid rapidly react with silica and glass. moist ஆன ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலிக்கா கூட சேர்ந்து ரியாக்ட் பண்ணி, ஓகே, சிலிக்கா, அதாவது சிலிக்கா தான் வந்து என்னது? கிளாஸ். சிலிக்கா தான் வந்து என்னது அப்படின்னா கிளாஸ். ஸோ கிளாஸ்ல இந்த HF சேர்ந்து ரியாக்ட் பண்ணி இந்த சிலிக்கா கூட ஃப்ளூரின் சேர்ந்து SiF4 ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, அப்புறமா இந்த ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் கூட சேர்ந்து வாட்டர் வந்து ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, ஸோ தட் அது என்ன பண்ணுது? இந்த சிலிக்காவை வந்து
SiF4 மாத்திடுது, சிலிக்காவை வந்து ரப்சர் பண்ணுது இல்லையா, சிலிக்காவை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரப்சர் பண்ணுது. ஓகேவா, புரிஞ்சுதா? சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? What is the bleaching action of sulfur dioxide? What is the bleaching action of sulfur dioxide? இந்த சாப்டர்ல நிறைய क्वेश्चन இருக்குடா. அப்புறமா தான் நம்ம 4th சாப்டரே போறோம். What are all the bleaching action of sulfur dioxide? முதல்ல bleaching. இப்போ Dress எல்லாம் வந்து ப்ளீச் பண்ணா வந்து என்ன ஆகும் நல்லா சொல்லுங்க. இப்போ என்னோட கலர் Dress எடுத்துக்கிறேன். அந்த கலர் Dressல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ப்ளீச் தான் ஆட் பண்ணிடுறேன் அப்படின்னா அந்த கலர் வந்து போய்டும் இல்லையா, அந்த கலர் வந்து நமக்கு போய்டும் இல்லையா. அப்போ ஓகேடா, நீ போய் பயாலஜி படி, நான் 19th அன்னைக்கு சொல்லித்தரேன், கவலைப்படாதீங்க. இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ளீச்சஸ் கலர்டு wool. நல்லா பாரு, வாட்டர் இருக்கிறப்போ இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு இட் வில் கம்பைன் வித் வாட்டர் அண்ட் ஃபார்ம் சல்ஃபூரிக் ஆசிட். அது என்னவா மாறிடுது? சல்ஃபூரிக் ஆசிடா மாறிடுது. ஸோ நல்லா கவனி, கலர்டா இருக்கிற காம்பவுண்டை வந்து அது கலர்லெஸ்ஸா ரெடியூஸ் பண்ணிடுது, கலர்லெஸ்ஸா ரெடியூஸ் பண்ணிடுது. சரியா, கலர்டா இருக்கிற காம்பவுண்ட் அது வந்து என்ன பண்ணிடுது? ரிடக்ஷன் பண்ணிடுது, ரெடியூஸ் பண்ணிடுது கலர்லெஸ்ஸா. ஓகே, அடுத்துப்பா, வாட் இஸ் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபாஸ்ஜீன்? ஃபாஸ்ஜீன் உடைய ப்ரிப்பரேஷன் வந்து என்னது? ஸோ COCl2 தான் ஃபாஸ்ஜீன் உடைய கெமிக்கல் காம்பவுண்ட். ஓகே, COCl2 தான் ஃபாஸ்ஜீன் உடைய கெமிக்கல் ஃபார்முலா. When carbon monoxide is treated with chlorine, carbon monoxide நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா chlorine கூட வந்து react பண்றேன். In presence of light or charcoal, in presence of light or charcoal. Okay, charcoal. It forms a poisonous gas. ஒரு poisonous gas வந்து ஃபார்ம் பண்ணும். அது என்னது அப்படின்னா அதுதான் கார்போனில் குளோரைடு. அதுதான் என்னது அப்படின்னா கார்போனில் குளோரைடு. சரியா, ஓகே, which is known as phosgene. அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா phosgene. சரியா, so carbon monoxide it is going to react with chlorine. Carbon monoxide it is going to react with chlorine. It is forming COCl2. It is forming COCl2. சரியா, அதுதான் கார்போனில் குளோரைடு. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? Explain the structure of ammonia. Explain the structure of ammonia. Ammonia molecule is pyramidal in shape. Ammonia molecule வந்து எப்படி இருக்கும்? pyramidal in shapeல வந்து இருக்கும், pyramid shapeல வந்து இருக்கும். NH bond distance is 1.06 Armstrong and hydrogen bond வந்து 1.645 Armstrong. அப்புறம் bond angle வந்து 107. அப்புறம் bond angle வந்து 107. The structure of ammonia may be regardless as tetrahedral with one lone pair of electron and one tetrahedral position. நல்லா கவனிங்க. ஸோ இந்த அமோனியாக்கு இந்த ஷேப்பை வரைஞ்சிருங்க, இந்த ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிருங்க. அதில் பார், ஹைட்ரஜன் பாண்ட் டிஸ்டன்ஸ் எழுதிடுங்க, ஹைட்ரஜன் பாண்ட் டிஸ்டன்ஸை எழுதிடுங்க, அண்ட் தென் பாண்ட் ஆங்கிள் எழுதிடுங்க. என்ன? ஹைபிரிடைசேஷன், sp3 ஹைபிரிடைசேஷன். இது எழுதிட்டாலே அமோனியா ஸ்ட்ரக்சருக்கு குட் டு கோ. How chlorine reacts with excess of ammonia? Chlorine வந்து excess of ammonia கூட எப்படி வந்து react பண்ணும்? Chlorine வந்து excess of ammonia கூட எப்படி வந்து react பண்ணும்? So chlorine react with ammonia to give ammonium chloride. First நல்லா கவனிங்க, இது வந்து excess of ammonia. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா excess of chlorine அப்படின்னும் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு அமோனியா இருக்கா, அமோனியா வந்து குளோரின் கூட ரியாக்ட் பண்ணுது, NH3 வந்து குளோரின் கூட ரியாக்ட் பண்ணுது. அப்போ எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா நல்லா கவனிங்க, இந்த N2வா இது நைட்ரஜன் கேஸாக வெளியில் போயிடும், இது வந்து N2 நைட்ரஜன் கேஸாக இது வந்து எனக்கு வெளியில் போயிடும். மீதி இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் சேர்ந்து HCl-ஆ ஃபார்ம் பண்ணிடும், HCl-ஆ ஃபார்ம் பண்ணிடும். ஓகேவா, அடுத்து அந்த HCl எடுத்து நான் திருப்பி அமோனியா கூட ரியாக்ட் ஆகுது. ஏன்னா எக்ஸஸ் ஆஃப் அமோனியா, இங்கே அமோனியா வந்து எக்ஸஸ் ஆகிருக்கு இல்லையா, அப்போது என்ன ஃபார்ம் பண்ணும்? அப்படியே ஆட் ஆகிடும், அது NH4Cl ஆட் ஆகிடும், அமோனியம் குளோரைட் ஃபார்ம் பண்ணிடும். சரியா, இப்போ ஓவரால் ரியாக்ஷன் நம்ம வந்து எழுத போகிறோம், ஓவரால் ரியாக்ஷன். ஸோ எனக்கு இங்கே ஒரு 2 அமோனியா, இங்கே ஒரு 6 அமோனியா, 8 அமோனியா எழுதிட்டேன். இங்கே ஒரு 3 குளோரின் நான் எழுதிட்டேன். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு இதுக்கு இதை நான் கேன்சல் பண்ணிவிடுவேன், கேன்சல் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, அதுக்கப்புறமா NH4Cl, NH4Cl-ம் N2வும் எனக்கு இங்கே இருக்கும்.
சரியா? ஸோ இதுதான் ஓவரால் ரியாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே அமோனியா குளோரின் கூட ரியாக்ட் பண்ணி நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணுது. அடுத்த ஸ்டெப்ல அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போய் எக்ஸஸ் ஆஃப் அமோனியா கூட ரியாக்ட் பண்ணி அமோனியம் குளோரைட் ஃபார்ம் பண்ணுது. இப்போ ஓவரால் ரியாக்ஷன் நம்ம அப்படியே ஆட் பண்ணி எழுதிட்டோம். ஓகே, அடுத்தது பாருங்க, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடர் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம்? ப்ளீச்சிங் பவுடர் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை பாசிங் chlorine gas through dry slaked lime. ஓகே, ஸோ chlorine gas நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அது கூட யாரை வந்து நம்ம ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. சரியா? இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் ஸ்லேக்கட் லைம் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? ஸ்லேக்கட் லைம் அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த கால்சியம் ஒரே ஒரு ஆக்சிஜன் கூட சேர்ந்து CaOCl2 ஃபார்ம் பண்ணுது. CaOCl2. சரியா? CaOCl2 அண்ட் தென் மீதி இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடுது. சரியா? ஸோ இதுக்கு பேர் தான் ப்ளீச்சிங் பவுடர். இந்த CaOCl2 தான் நம்ம என்னவா வந்து யூஸ் பண்றோம்? ப்ளீச்சிங் பவுடரா வந்து யூஸ் பண்றோம். ஓகேவா? சூப்பர். அடுத்து யூசஸ் ஆஃப் நோபல் கேஸ். பசங்க அதை யூசஸ்லாம் நீங்க படிச்சுப்பீங்க இல்லையா? when I give you the PDF யூசஸ்லாம் நீங்க படிச்சுப்பீங்க. இந்த எல்லா யூசஸுமே இம்பார்ட்டன்ட். நோபல் கேஸ் லைக் ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ராடான் எல்லா யூசஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ ஹோம் சிக்னல் அப்படின்னா என்ன? ஹோம் சிக்னல் படிக்கலாமா? phosgene is used for producing smoke screen as it gives large smoke. ஸோ ஃபாஸ்ஃபின் இருக்கு இல்லையா? ஃபாஸ்ஃபின் வந்து நிறைய வந்து இந்த ஸ்மோக் வந்து தரும், கலரான ஸ்மோக் வந்து தரும். சரியா? அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ஜீனை வந்து ஸ்மோக் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மோக் ஸ்க்ரீன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஷிப்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா appears container with a mixture of calcium carbide and calcium phosphide வந்து இருக்கும். ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னரே வச்சுருப்பாங்கடா. அதில் வந்து என்னென்ன இருக்குமா? கால்சியம் கார்பைடு இருக்கும், அது கூடவே சேர்ந்து கால்சியம் ஃபாஸ்பைடு வந்து இருக்கும். சரியா? கால்சியம் ஃபாஸ்பைடு வந்து இருக்கும். இப்போது ஏதாவது ஷிப்பு வந்து முழுகிட்டு இருக்கு, இல்லை ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னு வச்சுக்கோங்க. ஷிப்பு வந்து தண்ணிக்குள்ளே முழுக போகுது, ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க. சரியா? தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க. அதை அப்படி போட்டுட்டாங்க அப்படின்னா வாட்டர் கூட அது வந்து ரியாக்ட் பண்ணி it forms phosphine வந்து ஃபார்ம் ஆயிடும். phosphine gas வந்து ப்ரொடியூஸ் ஆயிடும். அந்த phosphine gas வந்து லிபரேட் ஆகும். சரியா? லிபரேட் ஆகும். ஓகே, ஸோ அது மூலமா தான் வந்து ஹோம் சிக்னல். ஓகேவா? நெருப்பு மாதிரி. சரியா? நெருப்பு மாதிரி பத்திக்கும். ஸோ அதை வச்சு தான் ஓகே ஏதோ ஒரு டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிஞ்சுப்பாங்க. ஓகே, புரிஞ்சுதா? the liberated phosphine catches fire. இப்போ அந்த லிபரேட் ஆன phosphine வந்து என்ன ஆயிடும்? இமீடியட்டா இட் catches fire. ஓகேவா? and ignites acetylene. This burning gas serves as a signal to approaching ships. This is known as home signal. So shipலாம் ஏதாவது பிரச்சனைனா இந்த ஹோம் சிக்னல் யூஸ் பண்ணி தான் கூப்பிடுவாங்க. ஓகே, ஸோ எப்படிப்பா பண்றோம்? என்னென்ன எடுத்துக்கிறோம்? கால்சியம் கார்பைடு and then calcium phosphide. ஓகே, calcium carbide and calcium phosphide. ஓகே, ஸோ calcium carbide வந்து calcium phosphide கூட ரியாக்ட் பண்ணி என்ன ஆயிடும்? நீங்க தண்ணிக்குள்ள போட்டீங்க அப்படின்னா phosphine gas வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த phosphine gas வெளில வந்த ஸ்பீடுக்கு இட் கேச்சஸ் ஃபயர். அது வந்து ஃபயர் கேட்ச் வந்து பண்ணிக்கும். சரியா? ஃபயர் பத்திக்கும். ஸோ தட் பக்கத்தில் இருக்கவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க அந்த அந்த ஷிப்பில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு. சால்கோஜன்ஸ் வந்து பி பிளாக்ல தான் இருக்கு. ஓகே, அதுக்கு வந்து கிவ் ரீசன் வந்து கேட்டிருக்காங்க. சால்கோஜன் பிலாங்ஸ் டு குரூப் 16. சால்கோஜன் வந்து குரூப் 16 தான் வந்து பிலாங் ஆகி இருக்கு. அதோடைய கான்ஃபிகரேஷன் பார்த்துக்கோங்க. NS2NP4 அதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சரியா? லாஸ்ட் எலக்ட்ரான் எங்க இருக்கு? லாஸ்ட் எலக்ட்ரான் பி ஷெல்ல தான் போயிட்டு ஆட் ஆகுது. அதனால தான் அது பி பிளாக்ல இருக்கு. சரியா? ஸோ சால்கோஜன் வந்து குரூப் 16ல இருக்கு அண்ட் அதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2NP4. அதோடைய லாஸ்ட் எலக்ட்ரான் பி பிளாக்ல போயிட்டு ஆட் ஆகுது. அதனால தான் அது நம்ம வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம்.
Okay, explain why fluorine always exhibits -1 oxidation state. Fluorine வந்து ஏன் எப்பயுமே வந்து -1 oxidation state தான் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சரியா, பார்க்கலாமா? ஸோ ஏன் அப்படின்னா அதுக்கு தான் ஃப்ளூரினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிருக்கணும். 1s2 2s2 2px 2py2 2pz1. சரியா, நீ நல்லா பாரு. To attain the noble gas configuration, it gains 1 electron and exhibits -1 oxidation state. இன்னும் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோ. இன்னும் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா ஃப்ளூரின் வந்து ஸ்டேபிள் ஆயிடும். இன்னும் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் கிடைச்சிச்சு அப்படின்னா ஃப்ளூரின் வந்து ஸ்டேபிள் ஆயிடும். சரியா, ஸோ அதனால தான் ஃப்ளூரின் வந்து எப்பயுமே -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் பண்ணுது. ஏன்னா ஃப்ளூரின் கிட்ட ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்து எக்ஸஸா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஸ்டேபிள். ஓகே, இட் இஸ் ஸ்டேபிள். அதனால தான் -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் பண்ணுது. ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஹாலோஜன் ஆஃப் த ஃபாலோயிங். யாருக்கெல்லாம் தெரியும், யாருக்கெல்லாம் தெரியாது? எஸ், ஜஸ்ட் ஒரு கேன் வி டேக் 5-minute break? 5-minute break எடுத்துக்கலாமா? ஓகே, ஸோ 5-minute break முடிச்சுட்டு வாங்க, நம்ம இந்த கொஸ்டின்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ பசங்களா இன்னும் கொஞ்சம் தான். சரியா, அட்லீஸ்ட் இன்னும் ஒரு சாப்டராவது நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஸோ தட் சாயந்தரம் மீதி இருக்கிறதையாவது கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா, ஓகே. யாருக்கெல்லாம் தெரியாது இந்த கொஸ்டின் வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு கொஸ்டின் எவ்ரி இயர் வந்து கேட்டுடுறாங்க. ஸோ திஸ் இயர் இது வந்து நமக்கு கேட்கலாம். ஓகே, ஸோ பி ரெடி.
மக்களே வாரீர் டக்கு 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 டக்குன்னு வாங்க. Can we begin? Everybody assemble. ஓகே, உங்களுக்கு இப்போ என்னெல்லாம் கேட்கணும் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ரிமைனிங் ஏபிசிடி வந்து கொஷின் கொடுக்குறேன், ரிமைனிங் ஏபிசிடி டைப் ஆஃப் ரியாக்ஷன் வந்து தரேன். அப்புறம் வேற என்ன, எல்லா பிடிஎஃப்புமே தரேன்டா. பிடிஎஃப்கே நான் தனி வீடியோ போட்டு எல்லா பிடிஎஃப்பும் தரேன், சரியா? ஸோ பிடிஎஃப் பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, புரிஞ்சுதா? சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, வாங்க. ஸோ நான் வந்து இப்போ ஏ எடுத்துக்கிறேன், OF2 எடுத்துக்கிறேன், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஏ எடுத்துக்கிறேன், OF2. ஓகே, ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆக்சிஜன் வந்து எப்போ எல்லாமே வந்து ஃப்ளூரின் கூட இருக்கோ, ஆக்சிஜன் எப்போலாம் ஃப்ளூரின் கூட இருக்கோ அப்போலாம் வந்து நம்ம ஆக்சிஜனோட வேலன்சி வந்து நம்ம என்னென்னு எடுத்துப்போம் 1 அப்படின்னு எடுத்துப்போம். சாரி, +2 அப்படின்னு வந்து எடுத்துப்போம், சரியா? +2 அப்படின்னு வந்து எடுத்துப்போம். நல்லா கவனிச்சுக்கோ. ஆக்சிஜன் ஃப்ளூரின் கூட இருக்கிறப்போ ஆக்சிஜனோட வேலன்சி வந்து நம்ம +2 அப்படின்னு வந்து எடுத்துப்போம், சரியா? இப்போ நான் ஃப்ளூரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ ஆக்சிஜன் வந்து 1 டைம் இருக்கு, +2 அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஃப்ளூரினுக்கு எனக்கு தெரியாது, ஆனா ஃப்ளூரின் 2 டைம் இருக்கு. x ன்னு வெச்சுக்கிறேன் ஃப்ளூரினுக்கு, which is equal to 0. அப்புறம் 2 + 2x = 0, 2x = -2, x = -2 divided by 2, x = -1. so ஃப்ளூரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? ஃப்ளூரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1. ஓகே, செகண்ட் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம், B, O2F2. ஆக்சிஜனோட வேலன்சி என்ன? ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? டக்குன்னு சொல்லுங்க. O2F2. இப்போ இது வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆக்சைடு வந்து எப்படி இருக்கு? இங்க நம்மளோட ஆக்சைடு வந்து பெராக்சைடா இருக்கு இல்லையா? ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 அந்த மாதிரி பெராக்சைடா இருக்கு. எஸ் ஆர் நோ? வாய்ஸ் கேட்கல. இப்போ ஓகேவா? இப்போ கேக்குதா? மைக் மறந்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆக்சிஜன் நமக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா பெராக்சைடா இருக்கா? ஸோ பெராக்சைடா இருக்கு அப்படிங்கிறப்போ ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு என்னவா இருக்கும்னா +1 இருக்கும், +1 இருக்கும், சரியா? ஓகே, ஸோ கவனிங்க, சால்வ் பண்ணலாமா? ஸோ +1 ஆக்சிஜன் எவ்வளோ டைம்ஸ் இருக்கு? 2 டைம்ஸ் இருக்கு. ஃப்ளூரின் 2 டைம்ஸ் இருக்கு. ஆக்சிடேஷன் ஸ்டேட் x ன்னு வெச்சுக்கிறேன், = 0. அப்புறமா 2 × 1, 2 + 2x = 0, 2x = 0, சாரி 2x = -2, x = -1. ஸோ இங்கேயும் ஃப்ளூரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது? -1, சரியா? இங்கேயும் ஃப்ளூரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -1. அடுத்து Cl2O3 எடுத்துக்க போறோம். நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்க போறோம்? Cl2O3. ஓகே, இங்கெல்லாம் பாருங்க, இங்கெல்லாம் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2 தான். ஜெனரலா பெராக்சைடுனா என்ன தெரியுமாடா? H2O2, ஓகே, F2O2 அந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் 2 டைம்ஸ் ஆக்சிஜன் 2 டைம்ஸ் இப்படி இருக்குனாலே அது பெராக்சைடு, சரியா? H2O2, F2O2, X2O2 இந்த மாதிரி வந்தாலே அதை நம்ம என்ன சொல்லுவோம்? பெராக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மற்றபடி மற்ற எல்லா இடத்துலையுமே ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2 தான், -2 தான், சரியா? இப்போ வாங்க இதுக்கு பார்க்கலாம். எக்ஸுக்கு எனக்கு தெரியாது, குளோரினுக்கு தெரியாத ஆக்சிடேஷன் ஸ்டேட் x ன்னு வச்சுக்கிறேன். 2 டைம்ஸ் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் எனக்கு வந்து 3 டைம்ஸ் இருக்கு. அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2. 2x - 6 = 0, 2x = 6, x = 3. ஓகே, x = 6/2, 3 + 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆக்சிஜன் வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு? சாரி, குளோரின் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. +2 சொல்றீங்க, 1 சொல்றீங்க, அகைன் 2ஆ? ராஜா கவனிக்கணும், அப்போ அதுக்கு தான் கவனிக்கணும் நீங்க அப்படிங்கிறது. கவனிக்கல, அதனால தான் கேள்வி கேட்குறீங்க நீங்க. என்ன ராங்? இட்ஸ் ரைட். ஓகே, I2O4. ஓகே, இது எல்லா இடத்துலையுமே ஜென்ரலாகவே ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லா இடத்துலையுமே வந்து எப்படி இருக்கும்? -2ஆ தான் இருக்கும். ஒன்லி ஃப்ளூரின் கூட வரப்போ எல்லாமே நமக்கு வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா இருக்க போகுது. ஃப்ளூரின் கூட வரப்பெல்லாம் நமக்கு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா இருக்க போகுது. இது O2F2 ஆக்சிஜன் வந்து எப்படி இருக்கு? ஹியர் இட் இஸ்
பெராக்சைடு ஃபார்ம்ல இருக்கு, அதனால மைனஸ், அதாவது +1ல இருக்கு. மற்ற எல்லா இடத்துலையுமே -2 தான். ஓகே, ஸோ இப்போ இங்கே சால்வ் பண்ணுங்க. ஃபோர் டைம்ஸ் இருக்கா? +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். புரிஞ்சுதா? இப்போ யாருக்கு என்ன டவுட்? OF2 அப்போ -2 தானே மேம் வரும். நல்ல கேள்வி. OF2ல எப்படிடா -2 வரும்? OF2 நல்லா கவனி. ஃப்ளூரினுக்கு -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ -1 × 2 -2. ஆக்சிஜனுக்கு அப்போ +2. ஆக்சிஜனுக்கு அப்போ +2. புரியுதா? ஆக்சிஜனுக்கு +2. அப்பதானே நமக்கு 0 வருது. ஏன் புரியல? யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் இப்போ கிளியரா புரிஞ்சுதுரா? எஸ், ஓகே. ஸோ அடுத்து போலாமா? ஸோ ஆக்சிஜன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் வரும். ஃப்ளூரின் கூட வந்துச்சுன்னா +2. ஆனா when you see here இங்க வந்து நமக்கு பெராக்சைடு ஃபார்ம்ல இருக்கு, அதனால வந்து +1 ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? யா, ஹைபிரிடைசேஷன் ஆஃப் IF7 வந்து என்னது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஹைபிரிடைசேஷன் ஆஃப் IF7 வந்து it is sp3d3. இந்த ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ட்ரிக் வந்து இருக்கு. பட் உங்க புக்ல வெரி ஃபியூ காம்பவுண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதை அப்படியே அழகா படிச்சுக்கலாம், போரும். ஓகே, ஸோ ஹைபிரிடைசேஷன் ஒரு டேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள நல்லபடியா வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் sp3d3 and the structure is pentagonal bipyramidal. Pentagonal bipyramidal. Okay, give the balanced equation for reaction between chlorine with cold. Just a minute. Okay, chlorine with cold sodium hydroxide and hot sodium hydroxide. So cold sodium hydroxide கூட chlorine வந்து react பண்ணுது. இதோ பாரு, cold sodium hydroxide கூட வந்து நம்மளுடைய சோடியம் வந்து ரியாக்ட் பண்ணுது, குளோரின் வந்து ரியாக்ட் பண்ணுது. அப்போ என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா NaOCl. இதோ பாரு, இந்த NaOவும் Clலும் சேர்ந்து NaOCl வெளில போயிடும். அப்புறம் இந்த சோடியம், இன்னொரு சோடியமும் குளோரினும் சேர்ந்து NaCl வெளியில போயிடும். So it forms sodium hypochlorite. Okay, it forms sodium hypochlorite. Okay, so இது வந்து நமக்கு கோல்டு கண்டிஷன்ல. இதே ஹாட் கண்டிஷன் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. குளோரின் வந்து நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ஹாட் கண்டிஷன்ல ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா NaClO3 ஃபார்ம் ஆகும். அது சோடியம் குளோரேட். ஓகே, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சோடியம் குளோரேட் NaClO3 ஃபார்ம் ஆகும். இது ஹாட்ல. கோல்டுல NaOCl, அது சோடியம் ஹைப்போக்ளோரேட். சோடியம் ஹைப்போக்ளோரைட், சோடியம் குளோரேட். சரியா? ஸோ நமக்கு ஹாட் அண்ட் கோல்டுல 2 டிஃபரெண்ட் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். யூசஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. யூசஸ்லாம் நீங்க படிச்சிருவீங்க. வெறும் கஷ்டமானதெல்லாம் நான் சொல்லித்தரேன். ஓகே, கிவ் அ ரியாக்ஷன் பிட்வீன் நைட்ரிக் ஆசிட் அண்ட் அ பேசிக் ஆக்சைடு. ஓகே, ஸோ நைட்ரிக் ஆசிடுக்கும் HNO3க்கும் பேசிக் ஆக்சைடுக்கும் ஒரு ரியாக்ஷன் வந்து நமக்கு கேட்குறாங்க. சரியா? இட் ஃபார்ம்ஸ் சால்ட் அண்ட் வாட்டர். எப்படி பார்க்கலாமா? ஸோ நல்லா பாருங்க, நைட்ரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய இந்த 2 ஹைட்ரஜனும் இந்த ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு வந்து வாட்டர் ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்புறமா மீதி என்ன இருக்கு நமக்கு? Here I have the zinc and then NO3. So ZnNO3 twice. Okay, NO3 twice, 2 times இருக்கு இல்லையா? So zinc NO3 கூட சேர்ந்து ZnNO3 twice நைட்ரேட்ஸ் நமக்கு ஃபார்ம் பண்ணுது. சரியா? நைட்ரேட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. அதே தான் அயன் கூட ஒரு ரியாக்ஷன் எழுதினா கூட போரும். சரியா? ஓகே, ஸோ ஜிங்க் ஆக்சைடு வந்து நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? ஃபர்ஸ்ட் இந்த 2 ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடுறாங்க. வாட்டரா வெளியில போயிட்டு மீதி நமக்கு இந்த ஜிங்க் இருக்கு, NO3 இருக்கு. ஸோ நைட்ரோ குரூப் போய் இந்த ஜிங்க்ல ஆட் ஆயிடுது. புரிஞ்சுதா? கிளியரா? ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட்பா, நெக்ஸ்ட் வாட் ஹேப்பன்ஸ் வென் PCl5 இஸ் ஹீட்டட்? ஓகே, PCl5 வந்து ஹீட் ஆச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்? பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடை வந்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு அண்ட் குளோரினா பிரிஞ்சிடும். ஈஸி. ஓகே, பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு PCl5 நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா PCl3 ஆகும் குளோரினாவும் அது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா பிரிஞ்சிரும். ஓகே, சூப்பர். அடுத்து சாப்டர் 4 போறோம். போயிடலாமா ஃபாஸ்டா? யாரெல்லாம் ரெடி? சாட்ல ஒரு குட்டி ஃபயர் போடலாமா?
சாட்ல ஒரு குட்டி ஃபயர் போடலாமா? எஸ். சாப்டர் 4, 5, 6, 7 இன்னும் 4 சாப்டர் இருக்கு நமக்கு. யார் கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டார்டிங்ல இருந்து யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? மீ நிறைய பேர். வெரி குட் வெரி குட் வெரி குட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி இல்லையா? ஓகே டன். ஸோ லெட்ஸ் பிகின் வித் சாப்டர் 4. ஓகே, ஸோ சாப்டர் 4ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் என்றால் என்ன, ஒரு 1 minute டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை வந்து நம்ம கற்றுக்கலாமா? ஓகே, ஸோ இந்த லாந்தனைட் கான்ட்ராக்ஷனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். என்னது அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னா என்ன? வாட் இஸ் அட்டாமிக் ரேடியஸ்? இப்போ எனக்கு வந்து ஆட்டம் இருக்கு, ஆட்டமுடைய சென்டர்ல வந்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸ்ல என்ன இருக்கு? எனக்கு புரோட்டான் இருக்கு. நியூக்ளியஸ்ல என்ன இருக்கு? புரோட்டான் இருக்கு. இந்த புரோட்டான் என்ன பண்ணும்? அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கிற எலக்ட்ரானை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணும் இல்லையா? அதெல்லாம் தேவையில்லை. இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்னது அப்படின்னா நியூக்ளியர், அதாவது அயானிக் ரேடியஸ் ஆர் நம்மளுடைய அட்டாமிக் ரேடியஸ் ஆர் அயானிக் ரேடியஸ். சரியா? இப்போ இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இதுதான் நம்ம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த சென்டர்ல இருக்கிற புரோட்டான் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கிற எலக்ட்ரானை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணுதுல, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கிற எலக்ட்ரானை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணுதுல, இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுக்கு ஆப்போசிட்டா ஒரு சார்ஜ் இருக்கும். அது என்னது அப்படின்னா அதுதான் ஷீல்டிங் எஃபெக்ட். அதுதான் ஷீல்டிங் எஃபெக்ட். நல்லா கவனி, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கிற எலக்ட்ரானை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணுது இல்ல, அப்போ நடுவில் தான் வந்து குறுக்க வந்தா கௌஷிக்குங்கிற மாதிரி இங்கே இப்போ நடுவில் வந்து நமக்கு நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணிடுச்சு? இப்போ ஷீல்டு பண்ணிடுச்சு பார். ஏன்னா இந்த எலக்ட்ரான் பிடிச்சி ரிப்பல் பண்ணும். அப்போ இந்த பாசிட்டிவ் அயானை இதை பிடிச்சி இழுக்கிறத பிடிச்சி இது வந்து ஷீல்டு பண்ணிடுச்சு. புரிஞ்சுதா? இதுக்கு பேர் தான் ஷீல்டிங் எஃபெக்ட். இதுக்கு பேர் தான் ஷீல்டிங் எஃபெக்ட். இந்த இது பாரு, இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா நியூக்ளியஸ் புரோட்டான் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்கிற எலக்ட்ரானை பிடிச்சி அட்ராக்ட் பண்றது தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்? இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸா இன்க்ரீஸா? யாருமே கவனிக்கலையா? அப்ப நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாமா? டிக்ரீஸ் ஆகும். வெரி குட். அட்டாமிக் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக அயானிக் சைஸ் வந்து, அதாவது நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் இல்லையா? ஷீல்டிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸும் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷீல்டிங் எஃபெக்ட் இந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணும். எஃப் ஆர்பிட்டாலுக்கு ரொம்ப ரொம்ப புவர் ஷீல்டிங்காக தான் இருக்கும். புவர் ஷீல்டிங்னா என்ன மேம்? ஒன்றுமே இல்லை. இங்கே நல்லா கவனி. இப்போ எனக்கு வந்து ஐ ஹாவ் த அவுட்டர் ஆர்பிட்டால், இது அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ். ஓகே, இது வந்து பாசிட்டிவ் புரோட்டான். சரியா? இப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ஸ்ல வந்து எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து இருக்கு. சரியா? இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, நடுவில் ஷீல்டு பண்ற எலக்ட்ரான்ஸ், ரைட்? இப்போ இது என்ன பண்ணும்? ஈஸியா பிடிச்சி அட்ராக்ட் பண்ணிடும். இதே இங்கே போய் ஷீல்டு பண்ணுது அப்படின்னா அவ்வளோ ஈஸியா அவனை போயிட்டு அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ பாரு, பார்ஷியலி தான் இது ஷீல்டு பண்ணுது. ரொம்ப ரொம்ப பார்ஷியலா தான் இங்க வந்து ஷீல்டிங் நடக்குது. அதனால தான் அட்டாமிக் ரேடியஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. பார்ஷியலா ஷீல்ட் ஆகிறதுனால தான் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பனிங் ஹியர் ஆல்சோ. ஓகே, அதுதான் இங்கேயும் வந்து எனக்கு நடக்குது. As we move across 4f series, 4f seriesல lanthanum, lutetium, cerium, lanthanum, lutetium னு வரிசையா நம்ம இந்த காம்பவுண்ட்ஸ். ஓகே, அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குமா? lanthanum சீரிஸ்ல அட்டாமிக் நம்பர் ஒன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குமா? அப்படி அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக the atomic and ionic radii வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். the atomic and ionic radius வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஏன் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா it is due to
It is due to poor shielding effect of 4f electrons. Okay, super. பூவரா ஷீல்டு பண்ணுது அப்படிங்கிறப்போ அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் கோர்ஸ் டிக்ரீஸ் ஆயிடும். என்னது பூவரா ஷீல்டு பண்ணுது அப்படிங்கிறப்போ இது நல்லா பிடிச்சி புல் பண்ணிடும். ஷீல்டிங் எஃபெக்ட் கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்போ அயானிக் ரேடியஸும் நமக்கு டிக்ரீஸ் ஆயிடும். அதனால தான் அயானிக் ரேடியஸ் நமக்கு டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ there is a gradual decrease with increase in atomic number. அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அயானிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இந்த டிக்ரீஸ்க்கு பேர் தான் லாந்தனாய்ட் கான்ட்ராக்ஷன். ஓகே, அடுத்து இதுக்கு என்னெல்லாம் வந்து எஃபெக்ட்ஸ், எதனால இந்த லாந்தனைட் கான்ட்ராக்ஷனால என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் நேச்சர். ஓகே, ஸோ இந்த பேசிக் கேரக்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ லாந்தனம் 3+ அயான்ஸ் உடைய பேசிக் கேரக்டர் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. இது வந்து ஃபர்ஸ்ட் எஃபெக்ட். சரியா, செகண்ட் எஃபெக்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிமிலாரிட்டிஸ் அமாங் லாந்தனாய்ட்ஸ், இந்த சைஸ் சேஞ்ச் இருக்கு இல்லையா, இட் இஸ் அ வெரி கிராஜுவல் டிக்ரீஸ் தான் நம்ம வந்து சொல்றோம். ஸோ சைஸ் ஏறத்தாழ சிமிலரா இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டிஸும் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா சிமிலரா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, ப்ராப்பர்ட்டிஸும் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குன்றாங்க, சிமிலரா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதுதான் ரெண்டு முக்கியமான எஃபெக்ட்ஸ். ஓகே, ஸோ why transition metals d block elements exhibit variable oxidation state? ஏன் வந்து transition elements வந்து variable oxidation state வந்து exhibit பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, the first transition metal scandium exhibits only +3 oxidation state, but all other transition elements exhibits variable oxidation state. By losing one electron from n-1 d orbital and ns orbital, as the energy difference between them is very small. என்னப்பா ஒரே ஒரு ஆன்சர் தான், ஒரே ஒரு வார்த்தை தான் இங்க ஆன்சர். என்னது, ns ஆர்பிட்டாலுக்கும் n-1 d ஆர்பிட்டாலுக்கும் இருக்கிற எனர்ஜி டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இது வந்து காட்டுது அப்படின்றாங்க. ns ஆர்பிட்டால்னா இங்க பாரு 3d4s அப்படின்னு எழுதுறோம்ல, அப்போ 4sனா 3d தானே, 3d5 4s2 எழுதுறோம் இல்லையா. இந்த ns ஆர்பிட்டாலுக்கும் n-1 d ஆர்பிட்டாலுக்கும் எனர்ஜி டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, which is like எனர்ஜி வந்து ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு அப்படின்றாங்க. எனர்ஜி வந்து ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு. that's why வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் பண்றாங்க. இப்போ வாங்கப்பா, calculate the number of unpaired electrons in titanium 3+ and manganese 2+ and calculate the spin only magnetic moment. Scandium, titanium, vanadium, chromium, manganese, iron, cobalt, nickel, copper, zinc. Okay, so d orbital மட்டும் எழுதிப்போமா? வேணாம், 4s2 3d1, 4s2 3d2, 4s2 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 2 4s2 4s2 3d3 3d3 3d 3d3 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 தப்பா எழுதுற 3d3ன்னு போட்டு வரேன் பாருங்க. எல்லாத்துக்கும் 3d1 தானே வரணும், 3d தான் போடணும்னு நினச்சேன், 3 போட்டு வந்துட்டு இருக்கேன். 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த 4ம் 9ம் எக்ஸப்ஷன். என்ன எக்ஸப்ஷன்? நமக்கு வந்து s ஆர்பிட்டால்லேருந்து ஒன்று கடன் வாங்கிப்பானுங்க. s ஆர்பிட்டால்லேருந்து ஒன்று கடன் வாங்கிப்பாங்க. அப்போது 4s1 3d5, 4s1 3d10. ஏன்னா 5d5 கான்ஃபிகரேஷன் half filled more stable, அதுக்கப்புறமா d10 கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட்லி filled வந்து more stable. சரியா, அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இவங்க ரெண்டு பேர் மட்டும் எக்ஸெப்ஷன். சரியா, இப்போ டைட்டானியம் 3+ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டைட்டானியம் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்னது? 4s2 3d2. ஓகே, டைட்டானியம் 3+ அப்படின்னா அப்போ எனக்கு 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் s ஆர்பிட்டால்லேருந்து 2 எலக்ட்ரான் போயிடும், இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் போயிடும். அப்போ 3d1 தான் வரும்.
ஓகே, மேக்னெட்டிக் மொமெண்ட் ரூட் ஆஃப் n இன்டூ n பிளஸ் 2. அப்போ இங்கே 1ன்னு வந்தால் 1 பாயிண்ட்ல தான் ஆன்சர் வரும், 1.732. ஓகே, இப்போ நம்ம மேங்கனஸ் 2 பிளஸ் எடுத்துக்கலாம். மேங்கனஸ் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? 4s2 3d5. 4s2 3d5. சரியா? மேங்கனஸ் 2 பிளஸ் எடுத்துக்கிறேன். மேங்கனஸ் 2 பிளஸ் அப்படின்னா 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும். இந்த 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டோம்னா 3d5. ஓகே, 5 அப்படின்னா 5 பாயிண்ட்ல வரும் ஆன்சர். சரியா? அப்போ ரூட் ஆஃப் n இன்ட்டு n பிளஸ் 2ல போடுங்க. ரூட் ஆஃப் 5 இன்ட்டு 5 பிளஸ் 2ல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 5 பாயிண்ட்ல உங்களுக்கு ஆன்சர் வரும். தட் வில் பி த ரைட் ஆன்சர். ஆமாம், சன் டிவி சீஃப் மினிஸ்டர் 𝐂𝐡𝐞𝐜𝐤 அப்படின்னு நான் சொன்னேன் அதை. வெரி குட். ஸோ இட் இஸ் 5.9 போர் மேக்னட்டான். 5.9. ஆமாண்டா, யூனிட் முக்கியம். போர் மேக்னட்டான் பாலமுருகன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் போர் மேக்னட்டான். யூனிட்டை மறக்காம எழுதிடுங்க. ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் என்றால் என்ன? ஓகே, ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன பார்க்கலாமா? ஸோ த ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் பவர் ஆஃப் த எலிமெண்ட் இஸ் மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் பவர் அப்படின்னா வந்து என்னது? இப்போ நம்ம கிட்ட ஏதோ ஒரு காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நமக்கு ஆக்சிடைஸ் ஆகுமா இல்லை ரெடியூஸ் ஆகுமா, இல்லை அது வந்து ஆக்சிடைஸ் பண்ணுமா இல்லை ரெடியூஸ் பண்ணுமா? இட் வில் பி ஆக்டிங் ஆஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இல்லை ரெடியூசிங் ஏஜென்ட்டா? அதுதான் வந்து நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல். EMFனா என்ன? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இல்லையா? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், ரைட்? ஸோ standard electropotential is the value of standard EMF of the cell in which molecular hydrogen under standard pressure. Standard pressure எவ்வளோ? 1 atmospheric pressure and standard temperature எவ்வளோ? 273 Kelvin. ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் நடக்குது, ரிடக்ஷன் நடக்குது. அதுக்கு இந்த EMF வந்து என்னது? அந்த ஒரு எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரோட்லேருந்து அந்த எலக்ட்ரோட் மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது? சரியா? எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது? இது மூலமாக தானே நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம கிட்டே இப்போ ஒரு அயான் இருக்கு. அது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்குமா ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறத இந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறப்போ 2 ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் எழுதுங்க. வாட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் வந்து 273 கெல்வின். ஓகே, catalytic properties of D block elements. இந்த D block elements நம்ம இப்போ பார்த்தோம்ல, இந்த ஸ்காண்டியம், டைட்டானியம், நிக்கல், காப்பர், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து கேட்டலிஸ்டாக நம்ம வந்து யூஸ் பண்ண பார்த்துருப்பீங்க. இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷன்லாம் நம்ம இவங்களை வந்து கேட்டலிஸ்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்ன? சம்திங் விச் ஸ்பீட்ஸ் அப் த ரியாக்ஷன் இல்லையா? ஸோ வயசான ஒருத்தர் வந்து ரோட்ல இது எப்படி வயசான ஒருத்தர் வந்து ரோடு கிராஸ் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து கொஞ்சம் ஸ்லோவா பார்த்து நடந்து வந்து போவாரு, ரைட்? இப்போ நம்ம வந்து நடந்து போயிட்டு இருக்கோம், ஃபாஸ்ட்டாக நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணலாம்? அவர் அப்படியே கை பிடிச்சி ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் ரோடு கிராஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்துடலாம் இல்லையா? அவர் கூடயே நம்ம போக மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த ரியாக்ஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ரியேஜன்ஸ் கூட சேர்ந்து கை பிடிச்சி கொண்டு போய் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணிட்டு, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனோன்னா இந்த கேட்டலிஸ்ட் தனியாக பிரிஞ்சு வந்துடும். சரியா? கேட்டலிஸ்ட் தனியாக பிரிஞ்சு வந்துடும். The oxidizing and reducing power of the element is measured in terms of standard electrode potential. என்னடா அதே தான் இருக்கு, இருங்க இங்க இருக்குப்பா. The sigma bonds இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட வந்து கொடுத்துருக்காங்க. டோன்ட் வரி, இது வந்து கொஞ்சம் பெரிய ஆன்சர் தான். நம்ம ஈவினிங் 5 மார்க்ல வந்து படிக்கலாம். சரியா? ஏன் வந்து catalytic nature of இந்த transition elements வந்து நம்ம ஈவினிங் 5 மார்க் கொஸ்டினோட சேர்த்தே படிக்கலாம், விட்டுறலாம் இதை. சரியா? ஓகே, ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகே, small atoms like hydrogen, boron, carbon or nitrogen are trapped in the interstitial holes. Example இங்க பார், இதுதான் நம்மளுடைய டைட்டானியம். சரியா? இதோ பார், ஆரஞ்சஸ்லாம் கடையில் அடுக்கி வச்சிருப்பாங்கல்ல, கடையில் ஃப்ரூட்ஸ் கடையிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஆரஞ்சு ஆப்பிள்லாம் இந்த மாதிரி அடுக்கி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்ம டைட்டானியம் காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்கு. டைட்டானியம், ஸ்காண்டியம், மேங்கனீஸ் இந்த மாதிரி டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் வந்து அடிக்கப்பட்டிருக்கு. இப்போ எனக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி கேப் தெரியுது பார்த்தியா? அதோ பார், இங்கே ஒரு கேப் தெரியுது, இங்கே ஒரு கேப் தெரியுது, இங்கே ஒரு கேப் தெரியுது.
இந்த குட்டி குட்டி கேப்ல குட்டி குட்டி ஆட்டம்ஸ் போய் அடைஞ்சுக்குது. என்ன மாதிரி ஆட்டம்ஸ்? ஹைட்ரஜன், கார்பன், போரான், இந்த மாதிரி குட்டி குட்டி ஆட்டம்ஸ் வந்து டிரான்சிஷன் ஆட்டம்ஸ் உடைய இன்டர்ஸ்டீஷியல் சைட், இங்க இருக்கக்கூடிய குட்டி குட்டி கேப்பை தான் இன்டர்ஸ்டீஷியல் சைட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த இன்டர்ஸ்டீஷியல் ஹோல்ஸில் போயிட்டு இந்த இன்டர்ஸ்டீஷியல் ஹோல்ஸில் இல்லை இன்டர்ஸ்டீஷியல் சைட்டில் போயிட்டு ஆக்குபை பண்ணிக்கும். சரியா? இன்டர்ஸ்டீஷியல் சைட் இன்டர்ஸ்டீஷியல் ஹோலில் போயிட்டு ஆக்குபை பண்ணிக்கும். சரியா? அதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம்? இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதை தான் நம்ம இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். டைட்டானியம் கார்பைட், மேங்கனீஸ் நைட்ரைட். ஓகே, டைட்டானியம் கார்பைட்னா என்னது? இங்கே இடுக்கில் போயிட்டு கார்பன் போய் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ இந்த இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்டுடைய ப்ராப்பர்ட்டிஸே வேற மாதிரி இருக்கும். நார்மலா இருக்கிற டைட்டானியம் காம்பவுண்டை விட இதுல இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட் இருக்கு, இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட் அது மாறிடுச்சு அப்படின்னா அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டோட்டலாவே நமக்கு வந்து மாறிடும். சரியா? ஓகேப்பா. Ziegler-Natta catalyst அப்படின்னா என்ன? What is Ziegler-Natta catalyst? A mixture of titanium tetrachloride and trialkyl aluminum is used for the polymerization. முதல்ல Ziegler-Natta catalystனா இவங்க ரெண்டு பேர் தான்டா. ஓகே, டைட்டானியம் டெட்ராக்ளோரைடோ and then trimethyl aluminum trialkyl, நான் இங்க ethyl யூஸ் பண்ணிருக்கேன். trialkyl aluminum and then டைட்டானியம் டெட்ராக்ளோரைடு, இதுதான் Ziegler-Natta catalyst. ஓகே, ஸோ இந்த Ziegler-Natta catalyst எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா பாலிமரைசேஷனுக்காக. ஸோ பார், ப்ரொபைலீன் வந்து ஒரு மோனோமர். ஆனால் நான் n டைம்ஸ் ஆஃப் ப்ரொபைலீனை எடுத்து இந்த Ziegler-Natta catalyst கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணுறப்போ, சரியா, இந்த Ziegler-Natta catalyst கூட நான் ரியாக்ட் பண்ணுறப்போ எனக்கு பாலிப்ரொபைலீன் வந்து ப்ராடக்டாக கிடைக்குது. சரியா? எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? பாலிப்ரொபைலீன் வந்து எனக்கு ப்ராடக்டாக கிடைக்குது. சரியா? ஸோ இதுதான் Ziegler-Natta catalyst. புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? ஓகே. ஸோ அடுத்து வாட் ஆர் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட்? நம்ம இப்போ இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட் வந்து பார்த்தோம் இல்லையா? இப்போ we have the டைட்டானியம் ஃபுல்லாக இருக்கு, இடுக்கில் போயிட்டு இந்த கார்பன் குட்டி குட்டி ஆட்டம்ஸ் போயிட்டு அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்? இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய ப்ராப்பர்ட்டிஸே கொஞ்சம் மாறும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதை தான் இங்கே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ஹார்டு. ஒரு நார்மலான காம்பவுண்டை விட இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சரியா? கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஹார்டாக வந்து இருக்கும். அடுத்து they show electrical and thermal conductivity. Electrical and thermal conductivity வந்து அது ஷோ பண்ணும். Okay, it shows electrical and thermal conductivity. They have high melting points, higher than pure metals. ஒரு pure metals விட அதோடைய melting points வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமா இருக்கும். அதோடைய melting points எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். And then டிரான்சிஷன் மெட்டல் ஹைட்ரைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் லித்தியம் போரோஹைட்ரைட். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்சிஷன் மெட்டல் ஹைட்ரைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஹைட்ரைட்ஸ் அவங்க எல்லாருமே வந்து நமக்கு வந்து they will be acting as the highly reducing agents, ரெடியூசிங் ஏஜென்ட்டாக வந்து இருப்பாங்க. மெட்டாலிக் கார்பைட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கலி இனர்ட்டாக இருப்பாங்க. கார்பைட்ஸ் எல்லாருமே கெமிக்கலி இனர்ட்னா யாரு கூடயும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? யாரு கூடயும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ குயிக்காக ஹார்டாக இருப்பாங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மலி கண்டக்டிவாக இருப்பாங்க, ஹை மெல்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்புறமா வந்து மெட்டாலிக் ஹைட்ரேட்ஸ் ஆர் பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸாக இருப்பாங்க. And they'll be chemically inert. Okay, super. அடுத்து transition metals, the metallic elements that have incompletely filled d or f subshells in the neutral or cationic states is called as transition metals. Transition metals na enadhu? Incompletely filled d orbital or f orbital இருக்கிறது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? transition elements அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே, காப்பர், அயன், கோபால்ட், நிக்கல், நம்ம தான் அந்த ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we will call it as the transition elements. ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட் பா, இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ வாட் இஸ் த இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்? இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்னது? The elements which in the elemental state or ionic form have
partly filled f orbitals are called as f block elements. இப்போ d block elements இருக்கு இல்லையா, d block elements எல்லாத்தையுமே நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as the transition elements, right? சன் டிவி சீஃப் மினிஸ்டர் ஐகானிக் Z சொல்லிட்டாங்க மேம். இது ஒண்ணுமே இல்லடா, சன் டிவி சீஃப் மினிஸ்டர் ஐகானிக் Z, அதாவது �ＳTVCM 𝐼CONIC Z இல்லையா, அதுதான் it stands for scandium, titanium, vanadium, chromium, manganese, iron, cobalt, nickel, copper and zinc. ஓகே, அதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே 4:4:4 போட்டுக்கோங்க. 3D 1 2 3 4 5 6 7 8 9 10 போட்டுக்கோங்க. 3 4 and 5 மட்டும் s ஆர்பிட்டால்லேருந்து ஒன்று கடன் வாங்கி 5 10 அப்படின்னு மாத்திருங்க. சரியா? ஓகே, சூப்பர். கவனிக்கலாமா நம்ம இப்போ? யா, ஸோ இப்போ d orbitals வந்து நமக்கு transition elements, f orbitals வந்து பாத்தீங்க அப்படின்னா inner transition elements. சரியா? as the f orbitals lie inner to the penultimate shell, ultimate shell அதுதான் வந்து outer shell, அந்த ultimate shell தான் outer shell. ultimate shellக்கு முன்னாடி இருக்கிற shell தான் penultimate shell அப்படின்னு சொல்லுவோம். ultimate shellக்கு முன்னாடி இருக்கிற shell தான் penultimate shell அப்படின்னு வந்து சொல்லுவோம். therefore these elements have partially filled f orbital. partially filled f orbitals இருக்கிறதுனால தான் அவங்கள வந்து நம்ம inner transition elements அப்படின்னு சொல்றோம். inner transition elements அப்படின்னு சொல்றோம். actinides அப்படின்னா என்ன பாத்துலாமா? the 14 elements actiniumல இருந்து thorium, okay, sorry, 14 elements thoriumல இருந்து lawrencium வரைக்கும் இருக்கிறது தான் actinoids அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? thoriumல இருந்து lawrencium வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 14 elements தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், actinoids அப்படின்னு வந்து சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு thorium, uranium, neptunium இவங்கலாம் வந்து actinoidsல தான் வருவாங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது புக் பேக் கொஸ்டின் டா, இது நீங்க மனப்பாடம் தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் செரியம் 4+ அண்ட் கொபால்ட் 2+க்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பிளஸ் அப்படின்னாலே வந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும்னு அர்த்தம். சரியா? 2+ அப்படின்னா 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுங்க. 3+ அப்படின்னா 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுங்க. சரியா? ஓகே, குட். அடுத்து பார்க்கலாமா? which is more stable? 12 break மேம், சார்ஜ் லோ மேம். யாருக்கெல்லாம் பிரேக் வேணும்? FF மாஸ்டர் ஆஃப் கிங் கேட்கறதுனால பிரேக் கொடுக்குறோம். இப்போதானே ஆக்சுவலி பிரேக் எடுத்துட்டு வந்தீங்க. do you need a break or we can end the live and then இன்னொரு செஷன் வச்சுக்கலாமா சாயந்தரமா? இல்ல முடிச்சிடலாமா? ஓகே, நான் வந்து இப்போ ஒரு போலே போடுறேன். நிறைய பேர் புக் இன் 1 மார்க் வேணும்னு தான் கேட்குறீங்க. ஐ வில் புட் அ போல் ரைட் நவ். Okay, you respond to the poll. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனா டீச் பண்ணிட்டேன். இப்போதான் டீச் பண்ணேன். ஒண்ணுமே இல்லை, ஈஸி அது. ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர் அண்ட் ஜிங்க் எழுதிக்கோங்க. சரியா? இதை எழுதிட்டு எல்லாத்துலயுமே வந்து 4s 2 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 எழுதிக்கோங்க. ஓகேவா? 3D 1 2 3 4 5 6 7 8 9 10 எழுதிக்கோங்க. சரியா? இப்போ 3D 4யும் 10 9யும் மட்டும் 5 10ன்னு மாத்திடுங்க. டன். ஓகே ஓகே. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா
நீட் பிரேக்கு 56%. இப்போவே கண்டினியூஸாக படிக்கலாம். ஓகேப்பா, இந்த ஒரு சாப்டர் முடிப்போம். ஓகே, இந்த ஒரு சாப்டர் முடிச்சுட்டு நம்ம வந்து லைவ் எண்ட் பண்ணிட்டு சாயந்தரமா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, கம். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அயன் 3+ வந்து என்னது, அயன் 2+ வந்து என்னது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ படிச்சு ஞாபகம் வச்சுக்கோ இல்லையா, ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேங்கனீஸ். அயன் வந்து 6, D6 கான்ஃபிகரேஷன் இல்லையா. ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா 4:3D6. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, எது வந்து மோர் ஸ்டேபிள் கேட்குறாங்க, Fe3+ஆ இல்லை Fe2+ஆன்னு கேட்குறாங்க. பார்ப்போமா, 3+ எடுத்துக்கோ, 3 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும், அப்போ D5 கான்ஃபிகரேஷன். 2+ல 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டா D6 கான்ஃபிகரேஷன். D5 ஸ்டேபிளா, D6 ஸ்டேபிளா? D ஆர்பிட்டால் பொறுத்த வரைக்கும் ஹாஃப் ஃபில்டு D5 தான் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள். D ஆர்பிட்டால் பொறுத்த வரைக்கும் D5 ஹாஃப் ஃபில்டு தான் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா வந்து இருக்கும். ஓகே, ஏன்னா அதுல 5 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸ்டேபிளா இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இப்போ அதனால தான் D5 கான்ஃபிகரேஷன் ஹாஃப் ஃபில் மோர் ஸ்டேபிள்னால Fe3+ தான் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள். அடுத்து குரோமியம் 2+ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெடியூசிங் ஏஜென்ட், ஆனால் Mn3+ வந்து ஒரு ஸ்ட்ராங்லி ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா குரோமியம் 3+ to 2+, கவனிங்க, இது வந்து இதோடைய E0 வேல்யூ வந்து நமக்கு நெகட்டிவா இருக்கு. இதே மேங்கனீஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவா இருக்கு. மேங்கனீஸ்க்கு வந்து நமக்கு பாசிட்டிவா வந்து இருக்கு. சரியா? இப்போ குரோமியம் வந்து ஆக்சிடைஸ் ஆகி குரோமியம் 3+ அயான் வந்து கொடுக்குது. ஸோ குரோமியம் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கும். ஸோ இங்க பாருடா, இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து நெகட்டிவா இருந்தா அது வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கும். மனப்பாடம் தான் பண்ணிக்கணும் இந்த ரெடியூசிங் பொட்டன்ஷியல் வேல்யூஸை. ஓகே, இந்த ரெடியூசிங் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து நமக்கு மைனஸா இருந்தா ஸ்ட்ராங்கான ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கும். அதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகே, actinide contraction is greater from element to element than lanthanide contraction. ஏன் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சரியா? ஓகே, actinoids 5f orbitals are filled. lanthanide contractionல எப்படி 4f orbitals வந்து fill ஆகுது, அந்த மாதிரி actinoid contractionல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5f orbitals வந்து நமக்கு fill ஆகுது. These 5f orbitals have poorer shielding effect than 4f. நம்ம பார்த்தோம்ல 4f orbitalக்கே வந்து ரொம்ப ரொம்ப பயோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்றேன்டா, அதெல்லாம் வீடியோல எடுத்து வச்சுட்டேன், கவலைப்படாதீங்க. ஓகே, 4f ஆர்பிட்டாலே வந்து புவர் ஷீல்டிங் அப்படின்னா 5f ஆர்பிட்டால் வந்து அதை விட புவர் ஷீல்டிங்கா இருக்கும், அதை விட ரொம்ப ரொம்ப புவர் ஷீல்டிங்கா வந்து இருக்கும். Thus the effective nuclear charge experienced by the electrons in valence shell in case of actinoids is much more than experienced by lanthanoids. அதனால இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். நல்லா பார், ஷீல்டிங் எஃபெக்ட் புவரா இருந்தாலே எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருக்கும். அதனால தான் ஆக்டினாய்ட்ஸ் வந்து கிரேட்டர் கான்ட்ராக்ஷன். கிரேட்டர் கான்ட்ராக்ஷன். ஓகே, 5f ஆர்பிட்டால் ஆக்டினாய்ட்ஸ்ல வந்து ஃபில் ஆகுது. 4f கம்பேர் பண்றப்போ 5f வந்து ஈவன் மோர் புவரா வந்து ஷீல்டு பண்ணும். ரொம்ப புவரா அப்படி ஷீல்டு பண்ணுச்சுன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு இட் ஷோஸ் கிரேட்டர் கான்ட்ராக்ஷன். ஓகே, இப்போ lutetium hydroxide and lanthanide hydroxide which is more basic and why? இது ரெண்டுத்துல எது வந்து மோர் பேசிக்கா இருக்கு and why அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஓகே, சோ lanthanide hydroxide தான் வந்து lutetium hydroxide விட ரொம்ப ரொம்ப மோர் பேசிக். ஏன்னா lanthanide contractionனால basicity கம்மியாகுது. when you go along the series lanthanide contractionனால basicity போக போக கம்மி ஆயிட்டே இருக்கு. ஸோ lanthanum விட lutetiumக்கு வந்து கம்மியா இருக்கும் பேசிக் நேச்சர் because of lanthanide contraction. ஓகே, ஏன்னா சைஸ் டிக்ரீஸ் ஆக கோவாலன்ட் கேரக்டர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, கோவாலன்ட் கேரக்டர் வந்து நமக்கு என்ன ஆயிட்டே இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. கோவாலன்ட் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆக பேசிக் கேரக்டர் நமக்கு கம்மி ஆகுது. ஓகே, ஸோ ஒண்ணுமே இல்லடா, லாந்தனாய்ட் கான்ட்ராக்ஷனால பேசிக் கேரக்டர் கம்மி ஆகுது, அவ்வளோதான் ஆன்சர். சரியா? ஓகே, யூரோபியம் 2 இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் செரியம் 2. ஏன்?
யூரோப்பியன் 2 வந்து செரியம் 2 விட ஏன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு? கவனிங்க, யூரோப்பியம் 2 has the configuration. அது வந்து என்னது, நம்ம படிச்சுதான் ஆகணும், சரியா படிச்சுதான் ஆகணும், கான்ஃபிகரேஷனுக்கு வேற வழி இல்லை. அண்ட் தென் செரியம்க்கு கான்ஃபிகரேஷன் பாருங்க. இது ரெண்டுத்தையும் நீங்க வந்து பாக்குறப்போ நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா F7 F ஆர்பிட்டால்ல 14 தான் மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ். F7 half filled வந்து more stable. ஓகே, அப்ப half filled more stable. இங்க எப்படியுமே half filled completely filled இல்ல. அதனால தான் யூரோப்பியம் கம்பேர் பண்றப்போ செரியம் கம்பேர் பண்றப்போ யூரோப்பியம் வந்து more stable. ஓகே, ஏன்னா half filled completely filled இருக்கு அப்படினாலே வந்து more stable அப்படின்னு வந்து அர்த்தம். யூரோப்பியம்ல வந்து நமக்கு partially filled, அதாவது half filled ஆர்பிட்டால் வந்து இருக்கு, ஆனா செரியம்ல partially filled தான் இருக்கு. ஓகே, இப்போ குரோமியம் 2+ இருக்கு, அயன் 2+ இருக்கு. ரெண்டு பேர்ல யார் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்? யார் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோமியம் 2+ தான். குரோமியம் 2+ தான் ஸ்ட்ராங்கான ரெடியூசிங் ஏஜென்ட். ஏன்னா குரோமியம் 2+ உடைய வேல்யூ பாருங்க -4.1, இது +0.77, அது -0.41. நான் என்ன சொன்னேன், யாருக்கு வந்து அந்த ரெடியூசிங் பொட்டன்ஷியல் வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கோ அவங்க வந்து சூப்பரான ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருப்பாங்க இல்லையா? சூப்பரான ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருப்பாங்க. ஓகே, ஸோ சாப்டர் 4 இஸ் டன். ஓகேவா, நம்ம லைவ் வந்து இங்கிட்டு முடிச்சுக்கலாம். we will take a break and what I feel is before the 5 o'clock live இன்னொரு லைவ் வச்சுக்கலாமா? 5 o'clock லைவுக்கு முன்னாடி நம்ம இந்த ஷார்ட் ஆன்சர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாமா? இன்னொரு லைவ் வச்சு சாப்டர் 5, 6, 7 உடைய ஷார்ட் ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாமா? இல்ல சாயந்தரம் லைவே வச்சுக்கலாமா? சாயந்தரம் லைவ்ல கண்டினியூஸா முடிக்கலாமா? எஸ் கேன், இல்ல நீங்க நடுவில் ஏதாவது செல்ஃப் ஸ்டடி பண்ண போறீங்களா? ஈவினிங் PDF ஓகே, நான் PDF கம்பைல்டா கொடுக்குறேன்டா, எல்லா சாப்டரும் கம்பைல் பண்ணியே கொடுக்குறேன், சரியா? PDF நான் தரேன், கம்பைல் பண்ணி மொத்தமா தரேன். மினி மெட்டீரியல் PDF தரேன், அதுல இது எல்லாமே இருக்கு. ஆக்சுவலி அது மினி மெட்டீரியல்லாம் இல்ல, அது மெகா மெட்டீரியல் மாதிரி இருக்கு. ஓகேவா? So I will give you the mini material PDF right now. அதுல இது எல்லாமே இருக்கு. இந்தா ஓகே, 5 o'clock லைவ் நிறைய பேர் ஓட் பண்ணிருக்கீங்க, சரியா? ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு அப்படிங்கறத வந்து லைவ் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் இருந்திருப்பீங்களே, யாரெல்லாம் இருந்தீங்க இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும்? அவங்க படிக்கிறதுக்கு பிளான் தாங்க மேம். எப்படியும் நீ வந்து பயாலஜி எக்ஸாம் முடிச்சுட்டு தானே படிக்க போறீங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு பிளான் தரேன், சரியா? உங்களுக்கு பிளான் தராம நான் எங்கேயும் போறது இல்ல, கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு வந்து பிளான் தரேன், சரியா? சூப்பர், நிறைய பேர் ஸ்டார்டிங்ல இருந்து வந்து அட்டென்ட் பண்ணீங்க. நான் இப்போ லைவ் எண்ட் பண்றேன். ஹவ் வாஸ் த லைவ்? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா? லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு இந்த லைவ் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா அப்படிங்கறத கண்டிப்பா வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ், பை பை, தேங்க்யூ. அடுத்த லைவ்ல நான் இது வரைக்கும் நடத்தினதுடைய PDF